அனைவருக்கும் வணக்கம். இந்த வாரம் ஃபுல்லாக குழுவில் கேட்கப்பட்ட கேள்விகளே கேட்டே இருந்தோம். ஆனாலும் சகோதரிகள் பதில் சொல்லிட்டே இருந்தாங்க. அப்போ அதை பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, கலந்துரையாடல அவங்களாம் கலந்துக்கவே இல்லை அப்படிங்கிறது தெரியுது. நம்ம ஒரு விஷயத்தை விரும்புகிறோம். ஏன்னா நமக்கு எல்லாமே மறைச்சி வச்சிருக்காங்க, மறைச்சதே நம்ம சொல்கிறோம். வேற மாதிரி நம்ம திருச்சி கொண்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஒரு நல்லது நோக்கி பயணப்படுறோம், நம்மளோட தலைமுறைக்காக நம்ம பயணப்படுறோம். அப்படிங்கும்போது பெண்களுக்கு சில வைராக்கியம் இருக்கணும். எது எதுக்கெல்லாமோ வைராக்கியம் இருக்குது. ஆனால் நல்ல விஷயம் ஆகக்கூடிய விஷயத்துக்கு நம்ம கொஞ்சம் வைராக்கியமாக இருந்துக்கிட்டோன்னா ரொம்ப எளிமையாக நம்ம சில விஷயங்களை சாதிச்சுக்கலாம். நான் அந்த வைராக்கியங்கிற வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு என்ன காரணம், இப்போ சகோதரியோட அனுபவத்தை கேட்டால் எல்லாருக்குமே அந்த உண்மை புரியும் நான் நினைக்கிறேன். நம்ம சகோதரி சங்கரி விஜயகுமார் அவங்க 2 பேருமே நல்ல புரிதலுள்ள தம்பதிங்க. தொடர்ந்து நம்ம கலந்துக்கிட்டாங்க. அதாவது ஒரு விஷயம் நமக்கு தேவையில்லாமல் திருச்சி சொல்லப்பட்டிருக்குது. அப்போ அதோட உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிற அந்த இதை நோக்கி பயணப்பட்டாங்க 2 பேரும். அப்போது இந்த எளிமையான இனிமையான பிள்ளை பேர் அவங்களுக்கு சாத்தியமாயிடுச்சு. இன்னைக்கு அவங்களோட நேரத்தை பகிர்ந்ததுக்கே மிக மகிழ்ச்சி. சங்கரி வணக்கம்மா. தம்பதியினருக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நீங்கள் உங்கள் அனுபவத்தை சொல்ல நன்றிக்கா. ஆரம்பிக்கலாம். அவங்க அனுபவத்தை சொல்ல ஆரம்பிங்க. ஓகேக்கா. நம்ம மரபு வீட்டு பேறுகாலத்துல இருக்கக்கூடிய எல்லா மெம்பர்ஸும் நலமுடன் இருக்க கடவுளை ஆரம்பிக்கிறேன் என்னோட உரையாடலை. ஃபர்ஸ்ட் நான் இந்த குரூப்ல எப்படி ஜாயின் பண்ணினேன் அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்ட் சொல்லிக்கிறேன். என்னோட மாமன் பையன் ஒருத்தர் இருக்காரு, சுகுமாரன் சொல்லிட்டு. அவர் மூலியமா தான் எனக்கு இந்த குரூப் கிடைச்சிச்சு, அறிமுகம் கிடைச்சிச்சு. அவர் ஹில்லர் பாஸ்கர் டைம்லயே வீட்டுல 2 பிரசவம், தன்னோட குழந்தைங்க, ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை, 2 குழந்தைங்க வீட்டிலேயே பெற்றெடுத்தாரு. எங்க ஊர்லயே, அதாவது என்னோட கிராமம் பாத்தீங்கன்னா தஞ்சாவூர். இப்ப ஸ்டே பண்ணி இருக்கிறது நான் வெஸ்ட் பெங்கால். ஹஸ்பண்ட் இங்க ஒர்க் பண்றாரு அது ஸ்டேட்ல, அதனால நான் ஸ்டே பண்ணியிருக்கேன். ஆனா என்னோட நேட்டிவ் பாத்தீங்கன்னா தஞ்சாவூர். தஞ்சாவூர் பக்கத்துல ஒரு சின்ன கிராமம். அவர் அப்பவே ஒரு 8 இயர்ஸ்க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஹில்லர் பாஸ்கர் டைம்லயே அவர் வீட்லயே 2 குழந்தையும் பெற்றெடுத்தாரு. அப்பவே எனக்கு அந்த நியூஸ் கேள்விப்பட்டதுல இருந்தே ஒரு மனசுக்குள்ள நம்மளும் இந்த மாதிரி வீட்டிலேயே இயல்பா குழந்தை பெத்துக்கணும் அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு. ஆனா அந்த அளவுக்கு எனக்கு புரிதல் கிடையாது. எனக்கு பாத்தீங்கன்னா 2 பசங்க. அப்ப இருந்துச்சு அந்த புரிதல், அந்த அளவுக்கு கிடையாது. ஹஸ்பண்டுக்கும் அந்த அளவுக்கு இத பத்தின நாலேஜ் ஹஸ்பண்டுக்கும் எனக்குமே கிடையாது. ஆனா நாங்க 2 பசங்களுக்குமே பாத்தீங்கன்னா எந்த வேக்சின் அப்படிலாம் எதுவும் போட கிடையாது. 2மே எனக்கு அறுவை சிகிச்சையில சி செக்ஷன்ல தான் நான் ஹாஸ்பிட்டல்ல பெத்துக்கிட்டேன். ஹாஸ்பிட்டல்ல பெத்துக்கிட்டாலும் நாங்க பெற்றெடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வேக்சின்லாம் எதுவும் போட கிடையாது. அப்படியே விட்டுட்டோம். சரி, அது வீட்டுல உள்ள கம்பல்ஷன்னால நாங்க சி செக்ஷன் பண்ண வேண்டியதாயி போச்சு. அதனால என்னோட மாமன் பையனுடைய தான் என்னோட இந்த குரூப்ல இன்ட்ரோ பண்ணி விட்டார், ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்னோட அனுபவத்தை உங்ககிட்ட சொல்றேன். ஃபர்ஸ்ட் என்னோட பையன் பேரின்பன். அவருக்கு 10 இயர்ஸ் ஓல்டு ஆகுது. அவரு பாத்தீங்கன்னா கன்சீவா இருக்க டைம்ல நார்மலா போச்சு. எல்லா டிடி இன்ஜெக்ஷன் நார்மலா எல்லாரும் என்னென்ன அலோபதி மெடிசன்ல பண்ணுவாங்களோ அதே தவிர நான் பண்ணினேன். டிடி இன்ஜெக்ஷன் 2 டைம் போடுறது. ஆனா டேப்லெட்ஸ்லாம் அதிகமா எடுத்துக்கல. அயன் டேப்லெட், இந்த ஃபோலிக் ஆசிட் டேப்லெட், அதெல்லாம் நான் அதிகமா எடுத்துக்க கிடையாது. வீட்டுல என்ன சாப்பாடு 3 வேளை நம்ம இட்லி தோசை 3 வேளை சமைப்போமோ அதை மட்டும் தான் எடுத்துக்கிட்டேன். அந்த டேப்லெட்ஸ்லாம் அதிகமா எடுத்துக்க கிடையாது. அப்படியே போச்சு. பெரிய பையனு கன்சீவ் ஆகி அப்படியே போச்சு. அதுக்கப்புறம் ஃபைனல் ஸ்டேஜ் வந்துச்சு. டெலிவரி டைம் வந்துச்சு. டெலிவரி டைம் எனக்கு பாத்தீங்கன்னா நவம்பர் 17 கொடுத்திருந்தாங்க. அதனால ஹஸ்பண்டும் டெலிவரிக்கு நம்ம ஸ்டேட்டுக்கு லீவுக்கு வந்திருந்தாரு. ஃபர்ஸ்ட் டெலிவரி அப்படிங்கிறதுனால வெஸ்ட் பெங்கால்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தாரு. சரின்னு சொல்லிட்டு நாங்க 2 பேரும் அந்த டேட்ல திரும்ப போனோம். மைல்டு பெயினா இருந்துச்சு. ஒன்னும் பெருசா எனக்கு லேபர் பெயின் அதிகமா இல்ல. சும்மா மைல்டு இடுப்பு வலி மாதிரிதான் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு தஞ்சாவூர்லயே ஒரு நர்சிங் ஹோம்ல தான் நாங்க டெலிவரி பார்த்தோம். ஒரு பிரைவேட் நர்சிங் ஹோம்ல. நான் பேரெல்லாம் மென்ஷன் பண்ண விரும்பல. பார்த்தோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அன்னைக்கு சும்மா செக்அப் மாதிரி தான் போனோம். எனக்கு டெலிவரி பெயின், லேபர் பெயின் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. மைல்டா ஹிப் பெயின் இருந்துச்சு. அப்ப போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா போய் ஜாயின் பண்ணதுக்கு, இல்ல நீங்க இன்னைக்கே அட்மிட் ஆயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் குழந்தைனால அந்த அளவுக்கு எந்த நாலேஜுமே கிடையாது. எப்படி குழந்தை நம்மளுக்கு நல்ல பெயின் வரும், மூக்கு வலி வரும். அப்புறம் முன்னாடி எனக்கு உமையால் 3rd பேபிக்கு எந்த நாலேஜுமே கிடையாது. 0 நாலேஜ்ல இருந்த டாக்டர் சொல்றதை கேட்டுட்டு அப்படிதான் இருந்தோம்.
அப்ப போய் அன்னைக்கு ஜாயின் பண்ணும்போது என்ன பண்ணாங்கன்னா, கர்ப்பவாய் திறக்கிறதுக்காக அந்த நம்மளோட ரீப்ரொடக்டிவ் அந்த இடத்துல வந்து எனக்கு வந்து கையை விட்டு உள்ள ஒரு மருந்து வச்சாங்க. நான் நைட்டு தான் போய் ஜாயின் பண்ணேன். நைட்டு ஒரு 9:30 வாக்குல வச்சாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அந்த மருந்து எனக்கு சுத்தமா செட் ஆகல. வச்ச ஸ்பீடுக்கு பாத்தீங்கன்னா சுறுசுறுன்னு மண்டையில நல்லா ஏறிடுச்சு அந்த மருந்து எனக்கு. சுத்தமா செட் ஆகாம கண்டினியூஸா நைட்டு ஃபுல்லா வாமிட், லூஸ் மோஷன் பிளஸ் அவங்க நார்மல் டெலிவரிக்கு ட்ரை பண்றதுனால எனக்கு ஒரு 12:00 வாக்குல இனிமா வேற குடுத்துட்டாங்க. இனிமா குடுத்து அந்த மருந்து வச்சதுனால செட் ஆகாம ஃபுல்லா கண்டினியூஸ் வாமிட்டிங். 10 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் வாமிட்டிங் இருந்துட்டே இருந்துச்சு. லூஸ் மோஷன் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் அடுத்த நாள் வந்து மார்னிங் வந்துருச்சு. மார்னிங் வரும்போது என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 12:00 கிட்ட அவங்க சொன்னாங்க, இப்பதான் வந்து ஒரு 8 சென்டிமீட்டர் அளவுக்கு ஓப்பன் ஆயிருக்கு உங்க ஒய்ஃபுக்கு. இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா நார்மல் பண்ணி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்குள்ள எனக்கு கண்டினியூஸ் வாமிட், அந்த மருந்து செட் ஆகாம கண்டினியூஸ் வாமிட் இருந்ததுனால ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். நிக்க கூட என்னால முடியல. அவங்க வந்து கடைசியில என்னோட வாயில எனக்கு வந்து நார்மல் டெலிவரி வேண்டாம், சி செக்ஷன் பண்ணிடுங்க அப்படிங்கிற அளவுக்கு சொல்ற அளவுக்கு என்ன போட்டு படுத்திட்டாங்க. அதுக்கு ரீசன் வந்து அந்த காலையில வந்து 9:30ல இருந்து அந்த அடுத்த நாள் 12:00 கிடைப்பட்ட கேப்ல எப்படி ஒரு 5 to 6 டைம்ஸ் அந்த நர்ஸ் வந்து கையை விட்டு 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 உள்ள வந்து குழந்தை தலை திரும்பி என்ன செக் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா கையை விட்டு 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 இது பண்ணாங்க. அது எனக்கு செம இரிட்டேட்டிங்கா இருந்துச்சு. அதை நான் சொன்னேன், எதுக்கு திரும்ப திரும்ப இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு சொல்லும் போது, இல்ல நாங்க அப்படிதான் பண்ணுவோம். நீ என்னம்மா இவ்வளவு கோவப்படுற, நீ மட்டும் தான் வந்து குழந்தை பெத்துக்கிறியா உலகத்துல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோவப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அடுத்த நாள் வந்து முதல் நாள் 9:30க்கு அட்மிட் ஆனேன். அடுத்த நாள் ஆகி 12:30க்கு 9 சென்டிமீட்டர் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா, அப்பயும் அந்த கையை விட்டு தான் எனக்கு பனிக்கூடத்தை ஒரு ஹெட் நர்ஸ் உடைச்சு விட்டாங்க. நார்மலாவே எனக்கு பனிக்கூடம் உடையவே கிடையாது. நல்லாவே எனக்கு தெரியும். குழந்தை வந்து நைட்டு ஃபுல்லா வாமிட்ல, லூஸ் மோஷன்ல இருந்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னா, உள்ள கக்கா போயிடுச்சு. அந்த பனிக்கூடம் உடையும் போது அந்த பனிக்கூடத்தை தண்ணி அள்ளிட்டு வந்து என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட காமிக்கிறாங்க. உங்க பையன் வந்து இந்த மாதிரி உள்ள வந்து மோஷன் போயிட்டாரு, ரொம்ப நிறைய கலந்துருச்சு, பையனுக்கு ஏதாவது ஆயிடும் அதை சாப்பிட்டாக்க, அதனால ஒய்ஃப சி செக்ஷன் பண்ணி குழந்தை எடுத்துடுறோம், நீங்க சைன் போட்டே ஆகணும் அப்படின்னு. ஹஸ்பண்ட் ஒத்துக்கவே இல்லை. இல்ல நீங்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்ல ஏன் சார் ரிஸ்க் எடுக்கிறீங்க, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவங்க அதை உள்ளேயே சாப்பிட்டுட்டாங்கன்னா என்ன பண்றது, அவங்க பிறந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு யூரின் டெஸ்ட் பண்ணணும், பிளட் டெஸ்ட் பண்ணணும், அதை சாப்பிட்டுட்டாங்களான்னு அப்படின்னு எங்களை வந்து ஓவரா பயமுடுத்தினாங்க. சரின்னு ஹஸ்பண்ட் அப்புறம் நானுமே ஒரு கண்டிஷன்ல சொல்லிட்டேன், என்னால கண்டினியூஸ் வாமிட்டு, லூஸ் மோஷன் இருந்ததுனால என்னால வந்து நார்மல் டெலிவரிக்கு அவங்களுக்கு வந்து பிளெக்சிபிளா இருக்க முடியுமான்னு தெரியல, எனக்கு சி செக்ஷன் பண்ணிடுங்க நானே ஒரு கட்டத்துல சொல்ற அளவுக்கு எனக்கு ப்ரெஷர் கொடுத்துட்டாங்க. அதனால சி செக்ஷன் பண்ணி பெரிய பையன் எடுத்தாச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டாவது பையன் ஒரு 4.5 இயர்ஸ் கழிச்சு அவரு வந்து எனக்கு கன்சீவான ரெண்டாவது பையன். திருச்சியில இது ஃபர்ஸ்ட் தஞ்சாவூர்ல பண்ணதுனால சரி திருச்சியில இன்னொரு நர்சிங் ஹோம்ல செகண்ட் உங்களுக்கு நார்மல் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அங்க போய் ஜாயின் பண்ணதுக்கு அவங்களும் இதே சேம் கேசஸ் தான். எல்லா ப்ரொசீஜரும் டிடி இன்ஜெக்ஷன் போடுறது, எல்லா டேப்லெட்ஸ் அந்த அளவுக்கு எடுத்துக்கல, ஆனா வந்து இதே ப்ரொசீஜர் போயிட்டு இருந்துச்சு. அதே திருச்சியில ஒரு நர்சிங் ஹோம்ல ஜாயின் பண்ண கடைசியில என்ன பண்ணிட்டாங்க, ஒரு 5 செக்அப் அவங்க கிட்ட போயிட்டு இருந்திருப்பேன் அந்த திருச்சியில உள்ள நர்சிங் ஹோம்ல. அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க கடைசியில ஒரு ஸ்கேன் பண்ணிட்டு அது எந்த மெஷர்மெண்ட்ல சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல, அந்த குழந்தை உங்களுக்கு வந்து 4 kg கிட்ட வந்துருச்சு, நாங்க வந்து இந்த செகண்ட் பேபியை வந்து நார்மல் ட்ரை பண்ணா உள்ள போட்டிருக்க கர்ப்பப்பையில போட்டிருக்க தையல் கிழிஞ்சிடும், அம்மா உயிருக்கு ஆபத்தாயிடும் சொல்லிட்டு அதையும் சி செக்ஷன் பண்ணி எடுத்துட்டாங்க எனக்கு. இன்னொன்னு, அந்த ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கும் இந்த செகண்ட் நர்சிங் ஹோம்க்கு என்ன டிஃபரன்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா, அந்த செகண்ட் நர்சிங் ஹோம்ல பாத்தீங்க அப்படின்னா அவங்க போட்ட அந்த எனக்கு அனஸ்தீசியா இன்ஜெக்ஷன், அவங்க கொடுத்த அந்த பெயின் கில்லர் இன்ஜெக்ஷன், அதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் பேபியோட டெலிவரி அப்போ எனக்கு அப்படியே ஷிவரிங் மாதிரி தூக்கி தூக்கி அப்படியே அந்த குளிர் ஜுரம், நைட்டு ஃபுல்லா என்ன குழந்தைய தனியா வச்சுட்டாங்க. ஹெவி டோஸ் ஆயிடுச்சு அந்த டேப்லெட்லாம், எனக்கு ஒத்துக்கவே இல்லை.
நான் பொதுவாவே சின்ன பிள்ளையில இருந்து எது ஒன்னாலும் அம்மா வந்து எனக்கு வந்து ஹோம் ரெமிடி தான் செய்வாங்க. பெருசா டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்துக்க மாட்டேன். அவங்க கொடுத்த அந்த அலோபதி அந்த அனஸ்தீசியாவோட சைடு எஃபெக்ட், பெயின் கில்லரோட சைடு எஃபெக்ட்லாம் எனக்கு அன்னைக்கு நைட்டு ஒரே ஷிவரிங் ஆயிடுச்சு. அப்படியே தூக்கி தூக்கி குளிர் ஜுரம் மாதிரி போடுது. 2 3 கம்பளி போத்தியுமே அது கண்ட்ரோல் ஆகல. அப்புறம் அதுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் கூலாகி நான் தூங்கிட்டேன். இதுதான் என்னோட 2 குழந்தையோட அனுபவம். அதுக்கப்புறம் ஒரு 6 இயர்ஸ் ஆயிடுச்சு 2வது பையனுக்கு. இந்த 3rd பேபி எங்களுக்கு ஆக்சிடென்ட்டா அமைஞ்சதுதான். எந்த பிளானிங்கும் இல்ல. நாங்க ஃபேமிலி பிளானிங் எல்லாம் எதுவும் பண்ணாம தான் இருந்தோம். அப்படியே சரி கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஆக்சிடென்ட்டா ஃபார்ம் ஆனதுனால அப்புறம் இங்க வெஸ்ட் பெங்கால்லே தான் ஒரு ஆசிலேஷன்ல இருந்தோம். 3rd பேபி. ஏன்னா ஏஜ் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம்ல 37. ஏன்னா இப்ப இந்த குழுவுல வந்ததுக்கு அப்புறம் ஏஜ் எல்லாம் ஒரு முக்கியம் இல்ல அப்படிங்கிறது எங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருச்சு. குழந்தை பெத்துக்கிறதுக்கு ஏஜ் கண்டிப்பா தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்கு முன்னாடி நிறைய ஆசிலேஷன்ல இந்த 3rd பேபியை வச்சுப்போமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் ஹஸ்பண்ட் இல்ல இருக்கட்டும் நம்ம பாத்துக்கலாம் அதெல்லாம் வளர்ந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கொஞ்சம் பிரைன் வாஷ் பண்ணாங்க. சரி நானும் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அப்புறம் தான் என்னோட மாமா பையனோட கான்டாக்ட் எனக்கு ஆல்ரெடி கொஞ்சம் இந்த சுகுமாரன் சொல்லிட்டு அவரு நான் சொன்னேன் இல்லையா ஹில்லர் பாஸ்கர் டைம்ல 2 குழந்தை வீட்டுல பெத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து சரி நம்ம குழந்தை வச்சுக்கணும் அப்படின்னா இந்த குழந்தைய கண்டிப்பா நம்ம வீட்டுலாம் பெத்துக்கணும். அவரு கொஞ்சம் எனக்கு நல்ல மோட்டிவேஷனலா இருந்தாரு. ஸ்டார்டிங்ல இருந்து இந்த குரூப்ல ஜாயின் பண்ணி விட்டாரு. ஜாயின் பண்ணிட்டு நான் ஆரம்பத்துல இதே சைலண்டா ஆரம்பத்துல ஜாயின் பண்ற அன்னைக்கு ஒரு கொஸ்டின் கேட்டேன். அன்னைக்கு ஒருத்தவங்க கலந்துரையாடல்ல இருந்துட்டு இருந்தாங்க. ஜாயின் பண்ற அன்னைக்கு ஒருத்தவங்க வந்து அதான் யூஎஸ்ல இருந்து பேசினாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க கிட்ட இருந்து நான் ஒரு கொஸ்டின் கேட்டேன். இந்த மாதிரி 2 3 கொஸ்டின் கேட்டதுக்கு அக்கா சொன்னாங்க, அருளி அக்கா நீங்க வந்து நிறைய வீடியோஸ் எல்லாம் இருக்குமா அதை கேளுங்க, கேட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்னாங்க. நான் அதோட ஸ்டாப் பண்ணதுதான். ஒரு 9 மந்த் ஃபுல்லா கண்டினியூவஸா எல்லா கலந்துரையாடலும் கலந்துக்கிட்டேன். ஃபஸ்லுர் ரகுமானோட புக்கு, அப்புறம் உடலின் மொழி 2 புக்கையும் அந்த மாமா பையன் சுகுமாரன் சொன்னேன் இல்லையா அவரு சொன்னாரு 2 புக்கையும் ரெஃபர் பண்ணாரு. அதை நான் ஃபுல்லா ரீட் பண்ணேன். என்ன கேட்டா அந்த புக்கு 2மே தேவையில்லை. நீங்க இந்த புதுசா அந்த கர்ப்பிணி பெண்கள் நிறைய நம்ம குரூப்ல இருப்பீங்க இல்லையா, இந்த கலந்துரையாடல்ல கலந்துக்கிட்டாலே போதும். அந்த புக்கை படிக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. அது ஏன்னா அந்த புக்ஸை வந்து படிக்கிறத விட இந்த இந்த குரூப்ஸ்ல நீங்க ஒவ்வொரு வாரமும் கலந்துக்கிட்டீங்கனாலே நம்ம டவுட் ஃபுல்லா கிளியர் ஆயிடும். நம்ம பெண்கள் ஒரு ஒரு வாரமும் பேசுறதுலயே நம்மளுக்கு நிறைய டவுட்ஸ் கிளியர் ஆயிடும். நான் சைலண்டா ஃபுல்லா அப்சர்வேஷன்ல தான் இருந்தேன். ஸ்டார்டிங் பாப்பா எனக்கு கருத்தரிச்சதுல இருந்து என்னோட 3வது பேபி கருத்தரிச்சதுல இருந்து என்னோட பேறுகாலம் கடைசி வரைக்குமே ஃபுல் அப்சர்வேஷன்ல இருந்தேன். கடைசி ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி தான் அக்கா கிட்ட கான்டாக்ட் பண்ணேன். அப்புறம் இதே நம்ம குரூப்ல 2 சி செக்ஷன் பண்ணி 3rd நார்மல் ஆன ஃபாத்திமான்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க கிட்ட கான்டாக்ட்ல இருந்தேன். அவங்க உண்மையில ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க எனக்கு கடைசி டைம்ல. அவங்க 2 பேர் கிட்ட மட்டும்தான் நான் கான்டாக்ட்ல இருந்தேன். இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த 3rd பேபி வந்து உண்மையிலே வந்து அந்த 2 பேரோட கம்பேர் பண்ணும்போது நம்ம வீட்டுல வந்து கொஞ்சம் பெயின் இருக்கதான் செய்யும். அதெல்லாம் நீங்க கடந்து வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் அந்த குழந்தை நம்மளுக்கு வீட்டிலேயே பிறந்ததுக்கு அப்புறம் உண்மையிலே பாடி ரொம்ப ஒரு புதுசா ஃபீல் ஆகும். நான் பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஃப்ரீயா ஃபீல் பண்றேன். இப்ப எனக்கு வந்து 15 டேஸ் ஆயிருக்கு. நேத்துல இருந்து 16 இன்னைக்கு வந்து 16 இல்ல 17 டேஸ் 17th டேஸ் போயிட்டு இருக்கு. எல்லா வேலையுமே பாக்குறேன். வீட்டுல சமையல்ல இருந்து துணி வாஷ் பண்றதுல இருந்து பசங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கறதுல இருந்து எல்லாமே கம்ஃபர்டபுளா இருக்கு. ஆனா அந்த 2 பசங்களுக்கு கிட்டத்தட்ட 30 நாள் என்னால எந்திரிக்கவே முடியல. என்ன புடிச்சு தூக்குறதுக்கே ஒரு ஆள் தேவைப்பட்டுச்சு. ஹெல்ப் பண்ணாங்க, அம்மா கூட ஹெல்ப் பண்ணாங்க. அந்த ஸ்டிச்சிங் போட்ட இடம் எல்லாம் எனக்கு ஒரே அரிப்பு. அப்புறம் பாத்தீங்கன்னா ஏந்திரிச்சு உட்கார முடியல, குழந்தைக்கு ஃபீட் பண்ண முடியல, அப்படிலாம் ஏகப்பட்ட கஷ்டம் இருந்துச்சு. ஆனா இப்ப அப்படி இல்லை. வீட்டுல நம்ம வந்து இந்த 3rd பேபி எனக்கு பிறந்ததுல ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றேன். குழந்தைய நல்லா ஹேண்டில் நானே குளிக்க வைக்கிறேன், பசங்களையும் நானே பார்த்துட்டு இருக்கேன். அதனால வந்து எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகுது. இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா டெலிவரியை பத்தி சொல்றேன். அந்த டைம்ல எப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு 9th கிட்டத்தட்ட வந்து ஒரு 42 வீக்ஸ் இருக்குமா கம்ப்ளீட் ஆனது. எனக்கு 42 வீக்ஸ் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 10 மாசம் நெருங்கிடுச்சு.
பாப்பா எனக்கு தேர்ட் பேபிக்கு, நான் அப்ப தேர்ட் பேபியை பத்தி பேசிட்டு இருக்கேன். தேர்ட் பேபிக்கு பாத்தீங்கன்னா வந்து 42 வீக்ஸ் ஆயிடுச்சு, கிராஸ் ஆயிடுச்சு. நாங்க யோசிச்சுட்டே இருந்தோம், என்ன நம்மளுக்கு இன்னும் லேபர் பெயின் ஸ்டார்ட் ஆகவே இல்லையே, நம்மளுக்கு வந்து எனக்கு வந்து இங்க இங்க வெஸ்ட் பெங்கால்ல ஆரம்பத்துல சும்மா கன்ஃபார்ம் பண்ண போகும்போது நவம்பர் 2nd வீக் டெலிவரின்னு அதுல எழுதி கொடுத்திருந்தாங்க. ஆனா நம்ம தான் இந்த குரூப்ல வந்துட்டோம்ல, எந்த கணக்கீடுகளுக்கும் உள்ள போக கூடாதுன்னு அக்கா ஆரம்பத்துல சொன்னதுனால நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அதை வந்து கணக்குல வச்சுக்கல. ஆனா எனக்கு 42 வீக்ஸ் கிராஸ் ஆயிடுச்சு. கொஞ்சம் பயம் வந்துச்சு. பயம்னா என்ன, ரொம்ப பயம்லாம் இல்ல, என்ன நாள் நீண்டுகிட்டே போகுதே, நம்மளுக்கு வந்து லேபர் பெயின் வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு 42 வீக்ஸ் கம்ப்ளீட் ஆனிச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 10 டேஸ் வந்து நான் அந்த லேபர் பெயினை கடந்து வந்திருப்பேன். பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 9th டேஸ்ல இருந்து உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் இடுப்பு வலி வந்துச்சு 9th டேஸ்ல ஸ்டார்டிங். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 2 சி செக்ஷன், கேப்பும் கொஞ்சம் நிறையவும் இருந்துச்சு. இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா 2 சி செக்ஷன், ஒரு நார்மலான பாதையில நம்ம போறதுக்கும் கரடு முரடான பாதையில போறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லையா, அது மாதிரிதான் பாப்பா எனக்கு. அவங்க ரொம்ப ஆனா ஸ்ட்ரெயின் பண்ணாங்க உள்ள. அந்த 9th டேஸ்ல அந்த பெயினை நான் உங்களுக்கு கிளியரா சொல்றேன். 9th டேஸ்ல எனக்கு லைட்டா ஹிப் பெயின் வந்துச்சு. அப்புறம் ஒரு 20 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் லேபர் பெயின் ஸ்டார்ட் ஆனிச்சு 8th டேல. அப்புறம் திரும்ப வந்து 7th டேல பாத்தீங்கன்னா அது அந்த வலியே கொஞ்சம் கம்மியானுச்சு. 15 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் வந்துச்சு. அப்புறம் வந்து ஒரு 6th டே பாத்தீங்கன்னா 10 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் வந்துச்சு. அந்த வழியெல்லாம் நான் கண்ட்ரோல் பண்ணிட்டு வீட்டு வேலையை பார்த்துட்டேன். ஆனா ஒரு 5th டேல இருந்து பாத்தீங்கன்னா மியூக்கஸ் மாதிரி கொஞ்சம் அப்படியே ரிலீஸ் ஆயிடுச்சு ப்ரௌன் கலர்ல. நான் அப்ப நினைச்சேன் சரி ஓகே, இது மாதிரி பட ஆரம்பிச்சிட்டாலே அவர்கிட்ட, என்னோட மாமா பையன் சொன்னேன் இல்லையா சுகுமாரன், அவர்கிட்ட கான்டாக்ட்ல இருந்தேன் ஒன்னொன்னுத்துக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பையும் அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அவர் சொன்னார் மியூக்கஸ் மாதிரி வந்து ப்ரௌனிஷ் அவங்களுக்கு வந்து ஒரு 5th டே வாக்குல எனக்கு பட ஆரம்பிச்சிச்சு. அப்ப வந்து படும்போதே வந்து அவர் சொன்னாரு, எப்ப வேணாலும் உங்களுக்கு வந்து டெலிவரி ஆகலாம், அதனால நீ எல்லாமே ரெடியா வச்சுக்கோ சங்கரி அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. நாங்களும் சரி ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனா எனக்கு வந்து 5th டேக்கு அப்புறமும் திரும்ப கண்டினியூ ஆச்சு, மியூக்கஸ் ரிலீஸ் ஆச்சு. மியூக்கஸ் ஒரு ப்ரௌனிஷ் கலர்ல பாத்தீங்கன்னா ஒரு ஜெல்லு மாதிரி அப்பப்ப வர்றது அப்படி இருந்துச்சு. ஆனா அப்படி இருந்தும் திரும்ப ஒரு 4 டேஸ் எனக்கு பெயின் வந்து கண்டினியூ ஆகிட்டே தான் இருந்துச்சு. 10 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ், 5 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ். அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா என்னால வேலை பார்க்க முடியல. அப்ப வந்து ஹஸ்பண்ட் லீவ் போட்டு என் கூட வீட்டுல இருந்து இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப வந்து ஒரு 5th டே பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஒரு 9 to 5 டேஸ் வரைக்கும் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பெயின், ஹிப் பெயின், இந்த மியூக்கஸ் ரிலீஸ் ஆகுறது, இதே தான் ரொட்டீனா அப்படியே ஜெல்லு மாதிரி ரிலீஸ் ஆகுறது இப்படியே போயிட்டு இருந்துச்சு. ஒரு 4th டே வந்ததுக்கு அப்புறம் எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா பனிக்கோடம் உடைய ஆரம்பிச்சிச்சு. அது ஆக்சுவலா எங்களுக்கு வந்து பனிக்கோடம் உடைஞ்சிருச்சுன்னு எங்களுக்கு ஃபர்ஸ்ட் கெஸ் பண்ணவே முடியல. ஏன்னா வந்து எங்களுக்கு இதுதானே ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீட்டுல இது பண்ணிக்கிறது அப்படிங்கிறது. அப்படினால என்ன ஆச்சுன்னா எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 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 10 ml, அப்புறம் வந்து ஒரு 20 ml 30 ml அந்த வாக்குல கொஞ்சம் கொஞ்சமா எப்பெல்லாம் பெயின் வருதோ அப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் ஆனிச்சு. ஒரு 3rd டே, அதாவது நான் இப்ப 4th டே சொல்லிட்டு இருக்கேன்னா 5th டே 4th டே 3rd டே, இந்த 3 டேஸ்லயுமே கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு பனிக்கோடம் உடைஞ்சு தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு. ஒரு 3rd டே வாக்குல பாத்தீங்கன்னா, அதாவது பிஃபோர் டெலிவரிக்கு 3rd டே பாத்தீங்கன்னா நல்லாவே தண்ணி ரிலீஸ் ஆனிச்சு. அப்புறம் வந்து இது பனிக்கோடம் தான், இது பனிக்கோடம் உடைஞ்சுதான் வந்து நம்மளுக்கு வருது அப்படின்னு ஓரளவு நாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே கன்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சோம். அப்புறம் பாத்தீங்கன்னா 2nd டேவை நெருங்கிட்டோம். 2nd டேல பாத்தீங்கன்னா எனக்கு நல்லாவே டே ஃபுல்லாவே பெயின் இருந்துச்சு. நல்லா நான் அப்ப வந்து இந்த ஃபாத்திமா சொன்னாங்க. ஃபாத்திமா கிட்ட வந்து எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா 10 டேஸ் பெயின் இருக்கிறதுனால ஒரு கட்டத்துல இன்னும் எத்தனை நாள் தாமா இது வலிக்கும், எப்பதாமா குழந்தை வெளில வருவாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட ஒரு மாதிரி டயர்டாகி கேட்க ஆரம்பிச்சிட்டேன். அப்பதான் அக்கா கிட்டையும் கான்டாக்ட்ல இருந்தேன். ஆனா அதிகமா வந்து ஃபாத்திமா கிட்ட தான் நான் கான்டாக்ட்ல இருந்தேன். அவங்க வந்து உண்மையில அந்த டைம்ல எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனலா பேசினாங்க. நம்ம குரூப்ல இருக்கக்கூடிய ஃபாத்திமா என்ன சொன்னாங்கன்னா, நீங்க வெளியில இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, ஆனா அந்த குழந்தை அந்த சின்ன பாதையை கடந்து அந்த 2 சி செக்ஷனுக்கு அப்புறம் உங்க அந்த கர்ப்ப வாயில கடந்து வர்றதுக்கு அவங்களும் அந்த சின்ன குழந்தை எவ்வளவு கஷ்டப்படுவாங்க, அதனால அந்த வழியை நீங்க நினைச்சு பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அந்த அந்த ஒரு அந்த ஒரு சொன்ன அந்த கருத்து வந்து, அப்ப நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோம்னா அந்த குழந்தை வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுவாங்க அந்த பாதையை கடந்து வர்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை யோசிச்சுட்டு பெயினை வந்து கடந்து வந்தோம். அப்படியே 2nd டே போச்சு. 2nd டே பாத்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த ஈவினிங் வாக்குல ஒரு 3 o'clock வாக்குல முக்கு வலி ஸ்டார்ட் ஆனிச்சு. அப்பதான் மைல்டா ஸ்டார்ட் ஆனிச்சு 2nd டேல.
அதுவுமே பாத்தீங்கன்னா கண்டினியூஸா இல்ல எனக்கு. ஒரு 20 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் வர்றது, அப்புறம் 10 மினிட்ஸ், அப்புறம் அப்படியே அந்த செகண்ட் டே நெருங்கி தேர்ட் டே டெலிவரி அன்னைக்கு நாள் நைட் வந்துருச்சு. அப்ப பாத்தீங்கன்னா அப்பதான் அக்கா பேசிட்டு அக்காட்ட அப்பப்ப இப்ப உங்ககிட்ட சொல்ற எல்லாமே அக்கா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அவங்களும் இதான் வலிய வந்து அடுத்தடுத்த வலிய வந்து கொஞ்சம் ரசிக்க பாருங்கம்மா, அடுத்தது எப்ப வரும்னு பாருங்க, வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு பாடி வந்து நல்லா உங்களுக்கு ரொட்டீன் அழகா உங்க பாடி வந்து பிளெக்சிபிளா எல்லா டெலிவரிக்குரிய எல்லா ஸ்டெப்பையும் உங்க பாடி ஸ்டெப் பை ஸ்டெப்பா அழகா எடுத்து வருது. நீங்க வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு நீங்க அதை கடந்து வாங்க, அதை வந்து நல்லா ரசிச்சு கடந்து வாங்க, குழந்தை எப்படி வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் ரசிச்சு கடந்து வர்றதெல்லாம் கஷ்டம்தான். ஆனா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவங்க முகத்தை பாத்தீங்கன்னா அந்த வலி எல்லாம் பறந்து போயிடும். ஆனா கொஞ்சம் வலி ஜாஸ்தியா தான் எனக்கு இருந்துச்சு. அந்த 10 டேஸ்மே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனா வந்து குழந்தை பிறந்து அந்த முகத்தை பார்த்தோன்னே எல்லாம் போயிடுச்சு. நீ இப்படி ஒரு வழியை நம்ம கடந்து வந்தோங்கிறதே வந்து எனக்கு அந்த ஒரு ஃபீலே இல்லாம போயிடுச்சு. பாத்தீங்கன்னா கடைசி டே, இப்ப கடைசி டே பத்தி பார்க்கலாம். கடைசி டே வந்து நைட்டு. அப்புறம் இந்த இந்த கேப்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு 5 டேஸாவே அந்த இடுப்பு வலி வர டைம்லாம் எனக்கு சுடு தண்ணி வச்சு வீட்டுக்கார் வந்து நைட்லாம் வந்து ஊத்தி விட்டு அந்த கரெக்டா அந்த இடுப்பு கிட்ட எல்லாம் மசாஜ் பண்ணி விடுவாரு. அந்த அப்புறம் வாட்டர் பேக் இருக்கு இல்லையா, அந்த ஹாட் வாட்டர் வச்சு பின்னாடி கொடுப்போம்ல, அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுப்பா. அந்த பின்னாடி எனக்கு இப்பெல்லாம் ரொம்ப ஹெவி பெயினா இருக்கும், அதை கொஞ்சம் வச்சு விடுவாங்க. ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் வச்சு வச்சு விடுவாங்க. அந்த டைம் கொஞ்சம் நல்லா இருக்கும், அந்த வலி மறத்து போய். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டேவை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டே எப்படி வந்துச்சு அப்படின்னா, அந்த நாள் நைட்டு டெலிவரி நைட்டு எனக்கு வந்து மூக்கு வலி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 20 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் வந்தது. அப்படியே கொஞ்சமா கொஞ்சம் 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 கொஞ்சமா குறைஞ்சு அப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 3 o'clock வாக்குல கண்டினியூஸா வர ஆரம்பிச்சிருச்சு. ஹஸ்பண்ட் பார்த்துட்டு தலை தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்பயுமே அக்காக்கு ஃபோன் பண்ணி நாங்க கேட்டோம், இந்த மாதிரி இது தலை தெரிய ஆரம்பிச்சிருச்சு, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அக்காவும் சொன்னாங்க விடுங்க, அவங்க வந்து அவங்களே வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த டைம்ல ஒரு மிஸ்டேக் பண்ணேன். அக்கா ரிப்பீட்டடா என்கிட்ட சொன்னாங்க, என்னால அந்த வலியில அதை வந்து கண்டினியூஸா பண்ண முடியல. என்னன்னா வலிக்கிற டைம்ல நம்ம வந்து மூச்சை வந்து வெளியில தள்ளணும், உள்ள இழுக்க கூடாது அப்படின்னு சொன்னாங்க. நம்மளோட இது இருக்கிற மோஷன் போற ஏரியா, அந்த ஆசன வாய் இருக்கு பாத்தீங்களா, ஆனஸ் ஏரியாவை, அதை சுருக்க கூடாது அப்படின்னு அக்கா சொன்னாங்க. உஃப் உஃப்னு நல்லா ஊதணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் என்னோட மாமா பையன் சொன்னலையா சுகுமார், அவரும் சொன்னாரு, நீங்க வந்து ஒரு சார்ட் பேப்பர்ல ஊதுக்குழல் மாதிரி ரெடி பண்ணி வலி வரும்போதெல்லாம் அதை உஃப் உஃப்னு ஊதுங்க, பலூன் இருந்தா அதை ஊதுங்க, அப்ப வந்து உங்களுக்கு உள்ள இழுக்க மாட்டீங்கன்னு சொன்னாங்க. ஆனா நான் வந்து ஒரு ஒரு டைம் அப்படி பண்ணுவேன். அப்புறம் வலியை கண்ட்ரோல் பண்ண முடியாம அக்கா சொன்ன மாதிரி அந்த ஆசன வாய், அந்த ஆனஸ் ஏரியாவை உள்ள இழுக்கிறது, அந்த மிஸ்டேக் பண்ணினேன். அதனாலேயே எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, குழந்தை வந்து அந்த ஃபர்ஸ்ட் டே கொஞ்சம் ஒரு 3-4 o'clock வெளில வந்திருப்பாங்க. ஆனா வந்து எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அடுத்த நாள் அந்த செப்டம்பர் 18 கரெக்டா பிறந்தாங்க, 9:30 ஆயிடுச்சு. ஏன்னா அந்த மிஸ்டேக் நான் பண்ணினேன். என்னன்னா அந்த ஆனஸ் ஏரியாவை சுருக்கிக்கிறது, அந்த இதை பண்ணினேன். ஏன்னா அது எனக்கு வந்து வலியை தான் இம்பார்ட்டன்டா எடுக்க தோணுச்சே தவிர அதை ப்ரெஷர் கொடுத்து வெளியில தள்ளணும் அப்படி ஹஸ்பண்டும் சொல்லிக்கிட்டே இருந்தாரு எனக்கு, நீ வந்து உஃப் உஃப்னு ஊது, அப்பதான் உனக்கு நல்லா ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சொன்னாரு. ஆனா நான் அதை வந்து இப்ப வந்து மூக்கு வலி எனக்கு வந்து 3 மினிட்ஸ் ஒன்ஸ்க்கு வந்துச்சுன்னா அந்த இதை வந்து நான் வந்து ஒரு டைம் பண்றது, ஒரு டைம் ஆனசெரியாவை சுருக்குறது, இப்படிமா மாத்தி மாத்தி பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா கண்டினியூஸா டயர்டும் ஆயிட்டேன். டயர்ட் ஆனதுனால அப்படியும் பண்ணிட்டு இருக்கிறதுனால அந்த ஒரு மிஸ்டேக்னால பாப்பா பிறக்க எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்தாங்க. அதாவது அடுத்த நாள் 9:30 ஆயிடுச்சு. அதை கொஞ்சம் நான் அக்கா சொன்ன மாதிரி கொஞ்சம் நல்லா மூச்சை வெளியில இழுத்து விட்டு உஃப்னு செய்யறது, அதை அந்த கொஞ்சம் மிஸ்டேக்கை கொஞ்சம் சரி பண்ணியிருந்தேன்னா இன்னும் கொஞ்சம் 3-4 o'clock முன்னாடியே வந்திருப்பாங்க. ஓகே. ஆனா ஹஸ்பண்ட் சொன்னாரு, சரி உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணு, உன் பாடி வந்து இப்பக்கே என்ன செய்யணும்னு தோணுதோ அதை செய் அப்படின்னு சொல்லிட்டு. இடையில டயர்ட் ஆகும் போதெல்லாம் எனக்கு வந்து தேன் வச்சுக்க சொன்னாங்க அக்கா. தேன் வந்து சும்மா ஒரு சின்ன டிராப் அப்படியே ஒரு இது மாதிரி அப்படியே அப்பப்ப சப்பிக்கிறது, அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். ஆனா ரொம்ப டயர்ட் ஆகல கொஞ்சம். ஏன்னா அந்த 10 டேஸ் அந்த பனி கூட எங்களுக்கு பிட்டா உடஞ்சு வந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அதுல இருந்தே நான் ஃபுட்டை சாலிடா சாப்பிட்றத நிறுத்திட்டேன். எனக்கு ஃபுல்லா வந்து பொமக்ரானட், அதாவது மாதுளம்பழ ஜூஸ் தான் கொடுத்தாரு வீட்டுக்காரு. அதை ஹீட் பண்ணி அத சூடா இருக்கிற மாதிரி, அப்புறம் சுக்குமல்லி காஃபி அதுவும் வந்து மாத்தி மாத்தி குடிச்சிட்டு இருந்தேன் நானு. அததான் நான் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 3-4 டேஸா எடுத்துட்டு இருந்தேன். சாலிட் ஃபுட்டை சுத்தமா அவாய்ட் பண்ணிட்டேன். பனி கூட நம்மளுக்கு எப்ப வந்து நம்மளுக்கு கேப்பா பனிக்கூடம் எப்ப கேப்பா உடையுதோ
அப்ப உடஞ்சிச்சு நம்மளுக்கு தெரியுதோ, அப்ப வந்து நான் என்ன பண்ணிட்டேன், சாலிடா நம்மளுக்கு ஃபுட் எடுத்துக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட மாமா பையனும் சொன்னாரு. அப்புறம் ஃபாத்திமா அவங்களும் சொன்னாங்க, அக்காவும் சொன்னாங்க. மைல்டா ஏதாவது எடுத்துக்கங்க, அதாவது லிக்விட் ஃபுட்டா எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நானும் ரொம்ப எனக்கு பசிக்கல அந்த டைம்ல. அந்த பொமோகிரானட் ஜூஸ் குடிச்சேன்னு சொன்னேன் இல்லையா, மாதுளம்பழ ஜூஸ், அந்த ஜூஸே எனக்கு போதுமா இருந்துச்சு. ஆனா அது ஒரு 1 or 2 டைம்ஸ் குடிச்சுக்கிறது, அப்புறம் சுக்குமல்லி காஃபி குடிக்கிறது, அந்த மாதிரி அந்த 3 days 4 days கிட்ட எடுத்துட்டு இருந்தேன். அப்புறம் பாத்தீங்கன்னா அன்னைக்கு சொன்னேன் இல்லையா, முக்குவலி வந்துருச்சு. பாப்பா என்ன பண்ணாங்க, 3 o'clock மேல விடிய காலையில 3 o'clock மேல தலை தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் பண்ணி, அப்புறம் ஒரு 9 அடுத்த நாள் விடிஞ்சு செப்டம்பர் 18 அன்னைக்கு பாத்தீங்கன்னா 9:30 கரெக்டா நான் வந்து ஒரு பொசிஷன், அதாவது மேக்சிமம் நான் எந்த பொசிஷன்ல உட்கார்ந்தேன் அப்படின்னா குத்த வச்சுதான் உட்கார்ந்தேன். ஏன்னா நான் அந்த நைட்டு ஃபுல்லாவே எப்பெல்லாம் எனக்கு லேபர் பெயின், அதாவது நான் வந்து ஒரு 9 டேஸ்க்கு முன்னாடி உங்களுக்கு லேபர் பெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அப்பையிலேருந்தே நான் அந்த ஸ்குவாட் பொசிஷன்ல உட்கார்றது, அந்த குத்த வச்சு உட்கார்றது, வலி வரும்போதெல்லாம் குத்த வச்சு உட்கார்றத கொஞ்சம் இது உட்காந்து எழுந்திரிச்சு அந்த முக்குவலி ஸ்டார்ட் பண்ண கடைசி நாள்ல மேக்சிமம் நான் குத்த வச்சுதான் உட்கார்ந்தேன். வலி வரும்போதெல்லாம் குத்த வச்சு கொஞ்சம் அந்த ஏரியாவை நம்ம கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து காலும் அதிகமா வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. கடைசியில எந்த பொசிஷன்ல பாப்பா வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னால கடைசி ஸ்டேஜ்ல குத்த வச்சு உட்கார முடியல. பாப்பா வந்து தலை நல்லாவே வெளியில வந்துட்டாங்க, தலை நல்லா கழுத்து வரைக்கும் வெளியில வந்துட்டாங்க. கடைசியில பாத்தீங்கன்னா என்னோட சேர் வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கும், அதை புடிச்சிட்டு நான் இப்படி கவுந்தாப்புல அப்படி உட்கார்ந்து அந்த சேரோட ஹேண்டில் 2 பக்கம் ஹேண்டில புடிச்சிட்டு கீழே உட்கார்ந்து இருந்தேன். நீல் டவுன் போட்ட பொசிஷன்ல மண்டி போடுவோம் இல்லையா, ப்ரேயர் பண்ணலாம் நம்ம மண்டி போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி மண்டி போட்டு பேக்ல கொஞ்சம் நம்மளோட பேக் ஏரியாவை பின்னாடி இது பண்ண மாதிரி உட்கார்ந்து இருந்தேன். அந்த டைம்ல தான் பாப்பா எனக்கு அந்த பொசிஷன்ல தான் வந்தாங்க. குத்த வச்சு அது இப்போ உட்காரல, அப்படியே 2 சேரோட ஹேண்டில் அப்படியே புடிச்சிட்டு நீல் டவுன் போட்ட பொசிஷன்ல தான் எனக்கு பாப்பா வந்தாங்க. வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பாப்பா அழுகவே இல்லை. வீட்டுக்காருக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சு. நான் பாப்பா வந்த இதுல வந்து நான் அப்படியே கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டேன். ஆனா நான் சொல்லிட்டே இருந்தேன். அவர் வீட்டுக்காரு கொஞ்சம் பயந்தாரு. பாப்பா அழுகவே இல்லை. ஒரு மாதிரி அந்த கடைசியில உள்ள தண்ணி எதுவும் உள்ள குடிச்சாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. ஒரு மாதிரி புழுக் புழுக் அப்படின்னு ஒரு மாதிரி சத்தம் வந்துச்சு பாப்பாக்கு. அப்புறம் அக்காவுக்கு உடனே வீடியோ கால் போட்டோம். அக்கா லைன் வீடியோ கால் வந்தாங்க. அக்கா பாப்பா அழுக மாட்டேங்குது அப்படின்னு வீட்டுக்காரு இன்ஃபார்ம் பண்ணாரு. ஒண்ணும் இல்ல, அந்த மூக்குல உள்ளது வாயில உள்ளதெல்லாம் கிளீன் பண்ணி விடுங்க அப்படின்னு சொன்னோன்னே சரின்ட்டு அந்த மூக்குல உள்ளது வாயில உள்ளதெல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணி விட்டோம். பாப்பா வந்து ஒரு 15 minutes கழிச்சுதான் எங்களுக்கு அழுதாங்க. 15 நிமிஷம் கழிச்சுதான் வீட்டுக்கார் முதுகுல போட்டு அப்படியே தட்டி விட்டாரு. அப்புறம் முதுக கொஞ்சம் ரப் பண்ணி விட்டாரு, கையெல்லாம் அப்படியே கொஞ்சம் இதாகவும். ஏன்னா பாப்பா வந்து தலை வெளியில ஒரு 9:30 வாக்குல வரும்போதே ஹஸ்பண்ட் சொன்னாரு, பாப்பாக்கு வெளில தலை தெரியுது, ஆனா அவங்களுக்கு வந்து மூக்குல இருந்து வாயில இருந்து ஒரு மாதிரி ஜெல்லு மாதிரி வருது, ஏதோ தண்ணி எதுவும் குடிச்சிட்டாங்களா, உள்ள எதுவும் சாப்பிட்டாங்களா என்னன்னு எனக்கு தெரியல அப்படின்னுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் வெளியில எடுத்து கிளியர் பண்ணவே பாப்பா ஒரு 15 நிமிஷம் கழிச்சு நல்லாவே அழுதாங்க. அப்புறம் வந்து அன்னைக்கு ஃபுல்லா வந்து, ஏன்னா நான் ஒரு 5 டேஸ்க்கு முன்னாடியே வந்து உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா, பனிக்கூடம் உடைஞ்சிருச்சு, கொஞ்சம் கொஞ்சமா தான் எனக்கு தண்ணி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் அந்த ஃபுட்டே எடுத்துக்கல, வெறும் மாதுளம்பழ ஜூஸும் இந்த இது சுக்குமல்லி காஃபி தானே குடிச்சிட்டு இருந்தேன். அதனால ரொம்ப டயர்டா இருந்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னா, பால் இல்லை எனக்கு சுத்தமா. அன்னைக்கு நான் ஈவினிங் வரைக்கும் அக்கா சொன்னாங்க வேணா பிளசண்டா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சிருந்தோம். ஈவினிங் வரைக்கும் பாப்பாக்கு வெறும் தண்ணி மட்டும்தான் கொடுத்தோம், வேற எதுவும் கொடுக்கல. பாப்பாவும் தூங்கிட்டாங்க, பெருசா அழுகல. அன்னைக்கு நைட்டு மட்டும் பசிக்கு அழுதாங்க. அன்னைக்கு நைட்டு ஈவினிங் வரைக்கும் தான் வந்து நாங்க வந்து பிளசண்டா வச்சிருந்தோம். அப்புறம் கட் பண்ணி எடுத்தாச்சு. இங்க வந்து வெஸ்ட் பெங்கால்ல வந்து பாத்தீங்கன்னா குளிர்காலம், வின்டர் சீசன் நல்லா ஹெவியாவே இருக்குதும். அதனால வந்து பாப்பா அணைச்சாப்புல போட்டாதான் நல்லா தூங்குவாங்க அப்படின்றதுனால அன்னைக்கு ஈவினிங்கே பிளசண்டாவை கட் பண்ணியாச்சு. அப்புறம் எப்பெல்லாம் அழுகுறாங்களோ ஒரு 2-3 ஸ்பூன் தண்ணி கொடுக்கறது அப்படி. அப்புறம் அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா பால், ரொம்பலாம் ஹெவியா பால்லாம் வரவே இல்லை, அப்படியே கொஞ்சமா வர்றது அப்படிமா இருந்துச்சு. அப்புறம் சாப்பாடு இந்த மாதிரிலாம் கொஞ்சம் எடுத்துக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு பால் வந்துச்சு. அது வரைக்குமே பாப்பாக்கு தண்ணி தான் கொடுத்தோம், சும்மா தான் நம்மளோட நிப்புல சப்பிட்டு இருந்தாங்க. அதுல வர்றது ஒரு 2-3 டிராப்ஸ் வர்றதை வச்சு அவங்க மேனேஜ் பண்ணிக்கிட்டாங்க. பெருசா அழுகல, அவங்க தூங்கிக்கிட்டாங்க.
அப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு இந்த சி செக்ஷனுக்கும் நான் வீட்டுல பெத்துக்கிட்டதுக்கும் உங்களுக்கு கம்பேர் பண்ணி சொல்றேன். இது வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த குழந்தை பிறந்து ஒரு 3 நாள் கழிச்சே நான் வீட்டுல சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் எந்திரிச்சு. நான் பொதுவாவே வந்து இந்த பாப்பாக்கு எந்த இன்ஜெக்ஷனும் போடல, டிடி இன்ஜெக்ஷனும் போடல, ஒரு சின்ன டேப்லெட் கூட எடுத்துக்கல. வீட்டுல நான் என்ன சமைக்கிறேனோ அதை தான் சாப்பிட்டேன். அப்புறம் கொஞ்சம் ஆர்கானிக் ஃபுட் எடுத்துக்கிட்டேன். இந்த பூங்கார் அரிசி, கருப்பு கவுனி அரிசி, அதெல்லாம் பேசிக்காவே நாங்க வீட்டுல ஒரு முன்னாடியில இருந்து எங்க வீட்டுல பழக்கம் இருக்கு. நிறைய சிறுதானியம் எடுத்துக்கிற பழக்கம், கம்பு, கேழ்வரகு இதெல்லாம் எடுத்துக்கிற பழக்கம் இருக்கு. கூழ் வகைகள் நிறையவே காலைல பிரேக்ஃபாஸ்ட்ல எடுத்துக்கிறதுனால அந்த ஹேபிட் இருக்கிறதுனால அதை எடுத்துக்கிட்டேன். பெருசா வந்து பார்த்தெல்லாம் பாப்பா எனக்கு ஃபுட் எல்லாம் தேடி தேடி எடுத்துக்கல. அப்பப்ப இந்த மாதிரி பூங்கார் அரிசி சாப்பிடுறது, கவுனி அரிசி சாப்பிடுறது, சிறுதானியங்கள் சாப்பிடுறது இதான் பண்ணிட்டு இருந்தேன். ஆஹ் ஆனா அந்த 2 பேருக்குமே பாத்தீங்கன்னா எனக்கு சி செக்ஷன் பண்ணி ஒரு 30 டேஸ்க்கு என்ன பார்க்கவே ஒரு ஆள் தேவைப்பட்டுச்சு. ஆனா இவங்களுக்கு பாத்தீங்கன்னா நான் குழந்தை பிறந்து 3வது நாள் மீன் குழம்பு வைக்க ஆரம்பிச்சிட்டேன் எந்திரிச்சு. அப்பவே அம்மா ஆச்சரியப்பட்டாங்க. ஆனா அம்மா இன்னொன்னு அம்மா வந்து ஒரு சின்ன பிரச்சனை பண்ணிட்டாங்க. அதையும் நான் சொல்றேன். எங்களுக்கு வந்து அம்மா வந்து நாங்க டிக்கெட் போட்டிருந்தோம். நம்மளுக்கு வந்து டெலிவரி டைம்ல கண்டிப்பா அம்மா கூட இருக்கணும் இல்லையா? அதனால என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து நாங்க ஒரு குத்து மதிப்பா போட்டு வச்சிருந்தோம். டிசம்பர் 13 வாக்குல போட்டு வச்சிருந்தோம். அதுக்குள்ள நம்மளுக்கு குழந்தை பிறந்துரும் அப்படின்ற வாக்குல நாங்க போட்டு வச்சிருந்தோம். ஏன்னா அப்பவே எங்களுக்கு வந்து 41 வீக்ஸ் கிராஸ் ஆயிடுச்சு. இவ்வளவு நாளா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து ஒரு 41 வீக்ஸ் கிட்ட போட்டு வச்சிருந்தோம். அம்மா வந்து இங்க என்ன பண்ணிட்டாங்க, நீ வீட்டுலதான் கண்டிப்பா பெத்துக்க போறியா அப்படின்னாங்க. ஆமாமா அப்படின்னோடனே, ஐயோ 2 இது 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 அறுவை இது ஆபரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் இது மாதிரிலாம் பண்றியே, குழந்தை உள்ள இறந்துருச்சுன்னா இல்ல உனக்கு மூச்சு திணறல் வந்துருச்சுன்னா என்ன பண்றது, நீ ஏன் இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிற, அவ்வளோ பண்ணி அப்புறம் இங்கேருந்து மாமியார் வீட்டுக்கு போன் பண்ணி அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி அவங்கள ஃபிளைட் டிக்கெட் போட்டு இங்க வர வைக்க பிளான் பண்ணி வந்து எனக்கு வந்து ஒரு 5 டேஸா ஓவர் ப்ரெஷர் கொடுத்தாங்க வீட்டுக்காருக்கும் எனக்குமே. ஆனா நாங்க அதெல்லாம் பெருசா கண்டுக்கவே இல்லை. நாங்க ஒரு தனியா ஒரு ரூம்ல கண்டிப்பா நம்ம வீட்டுலதான் பெத்தோம். கடைசி வரைக்குமே வந்து ஆசிலேஷன் ஆகவே இல்லை. என்ன பெயின் வந்தாலும் எந்த சூழ்நிலை வீட்டுல அம்மாவே என்ன பிரச்சனை பண்ணி அவங்க வீட்டுல மாமியார் வீட்டுல இருந்து இங்க வந்தாலுமே நம்ம கண்டிப்பா ஹாஸ்பிட்டல் வாசப்படியே மிதிக்கவே கூடாது. நம்ம கண்டிப்பா வீட்டுலதான் அந்த குழந்தைய பெத்துக்கணும். அவங்க என்ன பயமுடுத்தினாலும் எனக்கு அது பயமாவே தெரியல. நம்ம கண்டிப்பா இயல்பா நம்மளுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கடவுளை ப்ரேயர் பண்ணிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா 2 பேருமே கான்பிடென்டா இருந்தோம். அதுக்கு ரீசன் வந்து எங்களுக்கு வந்து ஃபுல்லா நல்ல கிளியர் ஆனது இந்த கலந்துரையாடல் தான். இந்த கலந்துரையாடல நான் இது வரைக்கும் ஒரு சண்டே கூட மிஸ் பண்ணது கிடையாது. எல்லாரோட கலந்துரையாடல் குரூப் டிஸ்கஷனை கேட்டு கேட்டு நிறைய டவுட்ஸ், நான் இந்த டவுட் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருப்பேன், அதை வேற யாராவது கேட்டு எனக்கு கிளியர் பண்ணிடுவாங்க. அதை கேட்டு கேட்டு எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம வந்து வெயில இப்ப அம்மா வந்து நிறைய பிரெயின் வாஷ் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஹாஸ்பிட்டல் போய் நீ சி செக்ஷன் பண்ணிக்க, ஆப்ரேஷன் பண்ணிக்க, ஏன்னா இதோட நம்ம உனக்கு ஃபேமிலி பிளானிங் பண்ணிடலாம் அப்படின்னு நிறைய பண்ணியும் நான் அதை வந்து இல்லம்மா நான் கண்டிப்பா கிளியரா தான் இருக்கிறேன், நான் அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, எனக்கும் ஆகாது குழந்தைக்கும் ஆகாது, நான் ஃபுல்லா நல்லா கிளியரா இருக்கேன், நீ வேணா கூட எனக்கு ஹெல்ப்பா இருந்தோன்னே, அம்மா நான் கண்டிப்பாலாம் ஹெல்ப்பாவே இருக்க மாட்டேன், நீ வந்து இதை தப்பு பண்ற அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து பயமுறுத்துனாங்க. அப்பாவும் இருந்தாங்க. ஆனா அப்பா அந்த அளவுக்கு இன்டர்ஃபியர் ஆகல இந்த விஷயத்துல. அம்மா தான் கொஞ்சம் பிரச்சனை பண்ணாங்க. அப்புறம் மாமியார் வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணி அவங்க போன் பண்ணி என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க 2 பேரும், ஏற்கனவே 2 ஆபரேஷன் பண்ண உடம்பு, ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்தாங்க. அவங்க கிட்டே நாங்க சொல்லிட்டோம், இல்ல நாங்க கிளியரா இருக்கோம், இன்னும் ஒரு 2 நாள் டைம் கொடுங்க, உங்களுக்கு அழகான பிறப்புலயே நாங்க பெத்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சொன்னோம். அப்புறம் அவங்க ஓரளவு புரிஞ்சுக்கிட்டாங்க. அன்னைக்கு முத நாள் நைட்டு பாப்பா பிறக்கிற முத நாள் நைட்டு வரைக்கும் அவங்க ஃபிளைட் டிக்கெட் எல்லாம் போட்டுட்டாங்க வெஸ்ட் பெங்கால் வர்றதுக்கு, வந்து என்ன ஹாஸ்பிட்டல் சேர்க்கறதுக்காக. ஆனா அன்னைக்கு நான் கிளியராவே சொல்லிட்டேன், நீங்க கடைசி நேரம் எனக்கு வந்து நான் பாப்பா பிறக்க போறாங்க, முக்குவலிலாம் வந்துருச்சு, இப்படி வந்து என்ன வந்து ஓவர் ப்ரெஷர் கொடுத்தீங்க அப்படின்னா, எனக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா நான் நீ எனக்கு எது ஆனாலும் நீங்க தான் அதுக்கு காரணம்னு சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி மாமனார் மாமியாரு அப்புறம் என்னோட பிரதர் இன் லா எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட எல்லாம் சொல்லிட்டேன், நீங்க வந்து எனக்கு ஏதாவது ஆயிடுச்சு கடைசி அன்னைக்குதான் பாப்பா பிறக்க போறாங்க, அடுத்த நாள் 9:30க்கு முதல் நாள் நைட்டு அவங்க ஃபிளைட் டிக்கெட் போட்டு இங்க வர்றாங்க அம்மா கொடுத்த ப்ரெஷர்னால. அதனால நான் சொல்லிட்டேன், நீங்க வந்து எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா, என் குழந்தைக்கோ எனக்கோ ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க தான் ரீசன் அப்படின்னு சொல்லிடுவேன். நான் ஒரு இப்படி மிரட்ட விடுவோம், அவங்க கொஞ்சம் சரி ஓகே தெளிவாதான் இருக்குது பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நாங்க வரலம்மா நீங்களே பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க.
இதுல எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தது என்னோட ஹஸ்பண்ட் தான். கூட வந்து பாத்தீங்கன்னா லீவ் போட்டுட்டு வாட்டர் பேக் பின்னாடி வச்சு எனக்கு இடுப்பொலி டைம்ல ஹெல்ப் பண்ணது, அப்புறம் ஜூஸ் போட்டு கொடுக்கறது, கூடவே ஒரு பெயின் டைம்லயுமே கூட ஒரு நல்லாவே எனக்கு 50% வந்து நம்மளோட காடோட பிளெஸிங் இருந்தாலும் 50% வந்து ஃபுல்லா ஹஸ்பண்டோட ஹெல்ப் தான் எனக்கு. அவர் வந்து கடைசி வரைக்குமே அம்மா அவ்வளவு பிரச்சனை பண்ணி வீட்டுல போன் பண்ணி எல்லாம் பண்ணும்போது கூட நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாரு. இதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். பாத்தீங்கன்னா எனக்கு அந்த 2 குழந்தைய விட இப்ப உடம்பு நல்லா ஃப்ரீயா ஃபீல் பண்றேன். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கழிவு எத்தனை நாள் இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா எனக்கு பிளசண்டா ஆமா அது சொல்ல மறந்துட்டேனே. பாத்தீங்கன்னா உடனே அதுவே குழந்தை பிறக்கும் போது அவங்க அதுவுமே கூட வந்துருச்சு. பாப்பா பிறந்த போதுமே கூடவே வந்துருச்சு அது தனியாலாம். ஆனா அக்கா எனக்கு வீடியோ கால்ல வரும்போது அவங்களுக்கு சுக்குமல்லி காஃபி ஏதாவது சூடா கொடுங்க அப்பதான் பிளசண்டா வெளில வரும் அப்படின்னாங்க. இல்ல ஹஸ்பண்ட் சொன்னாரு அதுவுமே வந்துருச்சுக்கா அப்படின்ற மாதிரி. எனக்கு அப்ப வந்து கொஞ்சம் அன்கான்சியஸ்ல இருந்ததுனால அது வந்துச்சா வரலையான்னு தெரியல. ஆனா வந்துருச்சு வெளில கூடவே பாப்பா பிறக்கும் போதே அதுவுமே அந்த பிளசண்டாவுமே கூட வந்துருச்சு. ஆஹ் அதுக்குன்னு தனியா எனக்கு பெயின் எல்லாம் வந்து அப்படிலாம் வரல. அப்படியே வந்துட்டாங்க அவங்க. அது ஒரு ஃப்ரீயா ஃபீல் ஆனிச்சு. அப்புறம் எந்திரிச்சு பாத்தீங்கன்னா ஒரு 2 hours கழிச்சு நானே அப்புறம் சுடு தண்ணி வச்சு கொடுத்தாங்க, அம்மா குளிக்க வைக்கிறது, இது மாதிரி முடிஞ்சிருச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க 2 பேருக்குமே பாத்தீங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டல்ல இந்த மருந்து வைக்கிறாங்க இல்லையா, அந்த மருந்து வச்சு அந்த நைட்டு நான் ஃபர்ஸ்ட் பையனுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுக்காகவே நான் வந்து இந்த பாப்பாவுக்கு வந்து இந்த மருந்து வச்சு நம்ம ட்ரை பண்ணுவாங்க இங்க அப்படின்றதுனால அந்த நான் ஹாஸ்பிட்டல் பக்கமே போக கூடாது அப்படின்னு டிசைட் பண்ணியிருந்தோம். பாப்பாவும் நல்லா இருக்காங்க, நானும் நல்லா இருக்கேன், எல்லா வேலையும் செய்யறேன். கண்டிப்பா எல்லாருமே நம்ம குரூப்ல இருக்கக்கூடிய எல்லாருமே ட்ரை பண்ணுங்க. சி செக்ஷன் எத்தனையா இருந்தாலும் வயசெல்லாம் இது அதாவது எத்தனை 40 இயர்ஸ்க்கு அப்புறம் குழந்தை நம்மளுக்கு நல்லா பிறக்குமா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டவுட்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நல்லா எல்லா பேபியும் பிறப்பாங்க. வீட்டுல ட்ரை பண்ணுங்க. அப்புறம் இந்த ஃபுட்டு நம்ம பார்த்து பார்த்து தான் எடுத்துக்கணும் அப்படிலாம் கிடையாது. ஆனா நல்லா தூங்குங்க. பிரெக்னன்சி டைம்ல எப்ப ஃப்ரீயா உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் வந்து நல்லா தூங்கிக்கங்க. தூங்காம இருந்தாலே நம்மளுக்கு வந்து அது கொஞ்சம் உடம்பு ப்ராப்ளம் வரும் இல்லையா. அதனால வந்து நல்ல டைம்க்கு நல்ல தூக்கம் மட்டும் தூங்கிக்கங்க. எனக்கு அந்த 10 days லேபர் பெயின் ஸ்டார்ட் ஆன டைம்ல பாத்தீங்கன்னா எனக்கு வந்து அதிகமா தூக்கம் இல்ல. 10 minutes ஒன்ஸ் தூங்குறது அப்படிதான் போச்சு. ஆனா பெருசா என் உடம்பு அந்த தூக்கம் இல்லாம ஒன்னும் எந்த சைடு எஃபெக்டும் வரல. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா நான் தூங்காம இருந்தேன் அப்படின்னாலே எனக்கு வந்து அந்த பித்தம்னு சொல்லும் இல்லையா, நம்ம பித்தம் வரும்ல, பித்த வாந்தி, அந்த மாதிரி தலை சுத்தல்லாம் வரும். ஆனா இந்த குழந்தைக்கு பாத்தீங்க அப்படின்னா நான் 10 days அந்த அளவுக்கு தூங்கவே கிடையாது. ஆனா எனக்கு அந்த பித்த வாந்தியோ இல்ல தலை சுத்தல் எதுவுமே வரல. அவங்க அழகா அந்த பாதையை அமைச்சுக்கிட்டு எனக்கு எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடந்துச்சு. ஆனா கொஞ்சம் லேட்டா நடந்துச்சு. பெயினும் கொஞ்சம் அப்படியே லிபரலா போயிட்டு இருந்துச்சு. ஆனா என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் பெருசா தெரியாது. பெயின் உங்களுக்கு அந்த டைம்ல நம்மளுக்கு பாப்பா நல்லபடியா வந்தா போதும், அது மட்டும் தான் மைண்ட்ல உங்களுக்கு இருக்கும். அதனால எல்லாம் சி செக்ஷன் பண்ணவங்க நம்ம குரூப்ல இப்ப டிராவல் பண்ணிட்டு இருந்தாலும் தைரியமா ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா கடவுள் ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கும். ஹஸ்பண்ட் சப்போர்ட்டிவ் இருந்தா கூட அதையும் வச்சுட்டு டிராவல் பண்ணுங்க. கண்டிப்பா நல்லபடியா உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து வீட்டுல இயல்பா குழந்தை பிறக்கும். ஆஹ் அவ்வளவுதான்க்கா. சங்கரி, அதாவது மீட்டிங் ஆரம்பிக்கும்போது சொன்னோம் என்னன்னா, பெண்களுக்கு சில சில விஷயத்துல வந்து வைராக்கியம் வேணும். தேவையில்லாத பிடிச்சி நம்ம தொங்கிட்டு இருக்கிறோம். ஆனால் நல்லதுன்னு ஒரு விஷயம் தெரிய ஆரம்பிச்சிட்டு அப்போ அதில் பயணப்படுறதுக்கு ரொம்ப வைராக்கியமாக இருக்கணும் அப்படின்னு தான் ஆரம்பித்தேன். இப்போது நான் ஏன் அந்த வைராக்கியங்கிற வார்த்தை சொன்னேன்னு சொல்லிட்டு இப்போ இந்த கலந்துரையில் இருக்க எல்லாருக்குமே புரியும்னு நினைக்கிறேன். சிறப்புமா, நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறோம், அதை சாத்தியப்படுத்துறதுக்கு, அதை எளிமையாக்குறதுக்கு என்னென்ன வழி அப்படிங்கிறத வந்து நம்ம மனசை வந்து திடப்படுத்திக்கிறதா இதில் ரொம்ப முக்கியமாக பார்க்குறேன். ஏன்னா இதே தான் நமக்கு பூச்சாண்டி காட்டிகிட்டே இருக்கிறாங்க. சிசேரியனுக்கு அப்புறம் சிசேரியன் ஏன் பண்ணுறாங்கன்னா அதுக்கு 1000 காரணம். அது ஏன்னு தெரில. அடுத்த சிசேரியனுக்கு முதல்ல சிசேரியனுங்கனால அடுத்தது சிசேரியன். இப்போ அடுத்து போனால் அதான் ஃபேமிலி பிளானிங்கோடு நம்ம முடிச்சு அனுப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் ஆயுசுக்கு உடல் உபாதையோடு இருக்கிறது. இப்போ என்னென்னா நம்ம தேவையில்லாத அந்த ஷார்ட்ஸு ரீல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெக்னன்சி ஜேர்னின்னு சொல்லிட்டு அதை வந்து ரொம்ப தப்பாக ப்ரெடிக்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க நிறைய பேர். மாடர்ன் சொசைட்டி வந்து அது பின்னாடி போகிற மாதிரி இருக்குது. ஆனால் இறைப்பாதை இனிமையான பாதைன்னு ஒன்று இருக்குது. அது எப்போவுமே வந்து நிலச்சி நிற்கும். அந்த வழியில் வந்து இந்த சமூகம் வந்து நிலச்சி போகும். அதுக்கு வந்து சங்கரி மாதிரி ஆட்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ். வாழ்த்துக்கள் இருவருக்குமே வாழ்த்துக்கள். ஏன்னா நீங்கள் சொன்னாப்பில் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங். ஏன்னா ஒரு நாள் 2 நாள் இல்லை, 10 நாளாக வந்து அவங்க அம்மாவே கூட வச்சுக்கிட்டு வழியில் இருந்திருக்கும் போதோ எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு அவங்க உடல் சொல்கிறதையும் கேட்டுட்டு அதை உள்வாங்கிட்டு ரொம்ப அழகாக அவங்களோட ஜேர்னி நீங்கள் அமைச்சிருக்கீங்க. நிச்சயமாக வாழ்த்துக்கள்மா.
சகோதரியா இருக்க சந்தேகம் நீங்க தாராளமா கேட்கலாம். கேக்குதா? ஹலோ. பர்த் சர்டிபிகேட்டுக்கு இப்பதாம்மா அப்ளை பண்ணியிருக்கோம். ம். இன்னும் வரல. ஆனா இங்க வந்து ரூல்ஸ் பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டுல நிறைய இடத்துல இப்ப வீட்டுல குழந்தை பெத்துக்கிட்டாங்கன்னா அவங்க வீட்டுக்கு இது சுகாதாரத்துறையில இருந்து வருது, போலீஸ் கூட்டிட்டு வருது, அது மாதிரி நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இங்க அது மாதிரிலாம் எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் எதுவும் நடக்கல. நாங்க இது மாதிரி வீட்டுல டெலிவரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இங்க பாத்தீங்கன்னா போர்வ சபா, அதாவது முனிசிபாலிட்டி இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா வில்லேஜ் கிடையாது, சிட்டி அண்டர்ல வரும். அதனால இங்க விஏஓ அது மாதிரிலாம் இங்க எதுவும் கிடையாது. அதனால நாங்க வந்து பர்த் சர்டிஃபிகேட் அப்ளை பண்றதுக்கு அங்க முனிசிபாலிட்டியில போய் இன்ஃபார்ம் பண்ணோம். அவங்களுமே அப்படியா சரி வீட்டில் டெலிவரி ஆச்சுங்களா, இந்தாங்க ஃபார்மு இதை ஃபில்அப் பண்ணி கொடுங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து ஃபார்ம் கொடுத்தாங்க. அந்த ஃபார்மை வாங்கி நாங்கள் ஃபில்அப் பண்ணி கொடுத்துருக்கோம். அது இப்போ அங்கே அவங்க வந்து என்ட்ரி போட்டு ஃபார்மாலிட்டி பண்ணி இன்னும் கொஞ்ச நாள் நாங்கள் உங்களை திருப்பி காண்டாக்ட் பண்ணுறோம், நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கே இதை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் இங்கே பிரச்சனை இல்லை. மற்றபடி அந்த மெசேஜ் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அங்கேருந்து எங்களுக்கு எதுவும் சுகாதாரத்துறையிலேருந்து வீட்டுக்கு வர்றது, செக் பண்ணுறது, அது மாதிரிலாம் இன்ன வரைக்கும் எங்கள் வீட்டுக்கு யாரும் வரல. இது ஒரு நார்மலாக தான் இங்கே போயிட்டு இருக்கு. நாங்கள் கொடுத்துருக்கோம், அது ப்ராசஸ் ஆகி அநேகமாக கொஞ்சம் நாளில் பர்த் சர்டிஃபிகேட் கிடைக்கணும்னு நம்புகிறேன். ஹலோ அக்கா. உம், என்னோட ரெக்வெஸ்ட் என்னன்னாக்கா, இந்த வீடியோ வந்துட்டு சீக்கிரமே வந்துட்டு யூடியூப்ல அப்லோட் பண்ணுங்கக்கா. இதை ஒரு 10 வாட்டி கேட்டாலே நல்ல மனதைரியம் வந்துரும்க்கா. ஏன்னா வந்துட்டு எனக்கு வீட்டில தான் குழந்தை பிறந்தது. வீட்டில் குழந்தை பிறந்தோன்னே நான் பப்ளிக் ஹெல்த் சென்டர் போகும்போது அவங்க அங்க இருக்க டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, ஹம், உனக்கு பிறந்துருச்சு ஏதோ அதிர்ஷ்டவசமா, ஆனா இப்படி ஒருத்தவங்களுக்கு உயிர் போயிடுச்சு, இப்படி போயிடுச்சு, இப்படி இந்த குழந்தை இறந்துருச்சு, இப்படி இது இறந்துருச்சு, நீ வேக்சினேஷன் போட மாட்டேங்கிற, இதனால என்னென்ன ஆகும் தெரியுமா, அப்படி இப்படின்னு சொல்லி கணக்கே இல்லாம பேசுனாங்க. அப்ப வந்துட்டு எனக்கு வந்துட்டு தெளிவு இருந்தாலும் உள்ளுக்குள்ள வந்துட்டு என்னையே அறியாம ஒரு பயம் வந்துருச்சு. ஆஹ் அவங்க சொல்றது எல்லாமே வந்துட்டு சரி முழுசா உண்மையே இல்லைன்னு தெரிஞ்சாலுமே உள்ளுக்குள்ள வந்துட்டு ரொம்ப பயம் வர அதாவது ஆரம்பிச்சு. ஜெயந்தி, இதான் நம்ம எப்பவுமே கலந்துரையாடல் நம்ம சொல்றது என்ன, அவங்களோட சிலபஸ் அது. நீங்கள் யார் உங்ககிட்ட எந்த ஆர்கியூ பண்ணாலும் உங்களை ஆர்கியூ பண்ண முடியாத நம்ம உண்மையை தெளிவுபடுத்துகிறோம். இல்லைன்னா வந்து நீங்கள் மனசில் நீங்கள் உங்களுக்கு நினைக்க வேண்டியது என்னன்னா அது அவங்களோட சிலபஸ். சரியா? ஏன்னா ஃபாத்திமாவோட அனுபவமும் சங்கரோட அனுபவம், நான் ஏன் இவங்க ரெண்டோட இதை சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, 2 சீசன் அப்புறம் வீட்டில் பிரசவிச்சிருக்காங்க இல்லையா, இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு முத்திர குத்தப்பட்ட விஷயங்கள். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தான் நம்மளை தெளிவு பண்ணிக்கணும். அவங்க வந்து அவங்க சிலபஸை மட்டும்தான் பேச முடியும், அதை தாண்டி அவங்களால பேச முடியாது. சரிங்களா? நல்ல உண்மை உள்வாங்கிக்கிறவங்க வந்து அக்செப்ட் பண்ணலாம். ஆனால் வந்து எல்லாரும் அப்படி தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை இல்லையா? ஏன்னா அவங்க அதிலே ஊறி அதிலே படித்து அப்படியே வர்றாங்க. அதுலேயும் மாற்றம் வரட்டும், அடுத்த தலைமுறைகள் இப்படி பிறக்கிற பிள்ளைங்க அதை மாற்றுவாங்க. அதனால் வந்து அது அவங்களோட சிலபஸ், அதை மட்டும் எப்பவும் மனசில் வச்சுக்கோங்க. அது பயத்தை உள்ள எடுக்காதீங்க, பதட்டமாகாதீங்க, அது அவங்களுடைய சிலபஸ். சரிதான்க்கா, எனக்கு எந்த காம்ப்ளிகேஷனும் இல்ல, அதுக்கே எனக்கு உயிர் போயிடும் அப்படின்னு சொல்லி அவங்க பயமுறுத்துறாங்கக்கா. அப்புறம் வந்துட்டு என் ஹஸ்பண்ட் தான் சொன்னாங்க, நீ இவ்வளவு கேட்டுமா உனக்கு வந்துட்டு இன்னும் தடுமாற்றம் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஆஹ் அதனாலதான்க்கா சொல்றேன், இது சீக்கிரம் நீங்க அப்லோட் பண்ணீங்கன்னா இத திரும்பி திரும்பி கேட்கணும்னு எனக்கு தோணுதுக்கா, ஒரு தெளிவு வர்றதுக்காக. ஆம், அதுக்கப்புறம் இன்னொன்னு என்னன்னா, சங்கரி அக்கா சொன்னாங்க இல்லையா, பனிக்குடத்தை வந்துட்டு அவங்களே உடைச்சு விடுவாங்கன்னு. அதே மாதிரிதான் எனக்கும் வந்துட்டு பனிக்குடத்தை வந்துட்டு அவங்களே உடைச்சு விட்டாங்க. நான் பின்னாடி அதை போயிட்டு நான் தேடி பார்க்கும் போதுதான் தெரிஞ்சது, அது வந்துட்டு ஒரு டெக்னிக்காங்கா. பனிக்குடத்தை உடைச்சு விட்டு அந்த வலி வர ட்ரிப்ஸ் ஏத்தி 7 மணி நேரத்துக்குள்ள குழந்தை பிறந்துடணும். அப்படி 7 மணி நேரத்துக்கு மேல குழந்தை பிறக்கலன்னா அது வந்துட்டு சி செக்ஷன் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி படிச்சேன்க்கா. அதான் ஸோ அதான் அவங்க அததான் சிலபஸ்ல எல்லாமே அப்ளை பண்ணுவாங்க. ஜெயந்தி அனுபவத்தில் அப்படியே மைண்டில் வச்சுக்கோங்க, மறக்கறதுக்கு முன்னாடி சீக்கிரமாக வந்து சொல்லிடுங்க. சரியா? இன்னைக்கு நம்ம சங்கரோட அனுபவத்தை இன்னைக்கு நம்ம சங்கரோட அனுபவத்திலேருந்து மற்றவங்க யாராவது கேள்விகள் இருந்தால் முன் வைக்கட்டும். ஏன்னா வாய்ப்பு நமக்கு அமைஞ்சிருக்குது. 2 தம்பதிகள் 2 பேர் இருக்காங்கல்ல, அவங்க கேட்டு தெளிவுபட்டுக்கிட்டோம். ஓகே ஓகேக்கா. யாருக்கா சந்தேகம் இருந்தால் கேளுங்க. அடுத்து ஜெயந்தி சீக்கிரமாக நீங்களே வந்துருங்க. என்ன லைனில் 15 16 17 நாள் தான் ஆயிருக்குது நம்ம இவங்க சங்கரி குழந்தை பிறந்து. சரிங்களா? நீங்களும் நிச்சயமாக்கா. உங்களோட அனுபவங்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கானது, நீங்களும் சொல்கிறதுக்கு வாங்க சீக்கிரத்தில். நிச்சயமா யாருக்கா நிச்சயமா. சந்தேகம், இந்த சகோதரோட அனுபவத்திலேருந்து சந்தேகம் இருந்தால் கேளுங்கம்மா.
அக்கா எனக்கு ஒரு சந்தேகம்க்கா. இப்ப இவளுக்கு 2 சி செக்ஷன் ஆயிருக்கலங்க்கா. இவங்களுக்கு டெலிவரி வரும்போது இந்த ஸ்டிச்ல ஏதோ பெயினு அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சா? அதெல்லாம் எதுவுமே இல்லம்மா எனக்கு. அதெல்லாம் எதுவுமே அந்த ஆபரேஷன் பண்ண இடம் நம்மளுக்கு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 9 மந்த்துக்கு அப்புறம் 8 மந்த்துக்கு அப்புறம் குழந்தை வந்து அந்த ஸ்கின் எக்ஸ்பெண்ட் ஆகும் இல்லையா? அந்த இடத்த அரிக்கும். அவ்வளவுதான். அந்த இது ஸ்கின் வந்து நம்மளுக்கு எக்ஸ்பெண்ட் ஆகி வர்றதுனால வயிறு டோட்டலா அரிக்கும் இல்லையா? அந்த இடம் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியா அரிக்கும். அவ்வளவுதான். அதுக்கு நான் வந்து அப்பப்ப கொஞ்சம் எண்ணெய் வச்சுக்கிறது, தேங்காய் ஓகே. எண்ணெய் சரிங்க. வச்சுக்கிறது, நம்ம செல்ஃபாவே அவ்வளவுதான். டெலிவரி டைம்ல அந்த இடத்துல உங்களுக்கு சரிங்க. ஒண்ணுமே இருக்காது. அந்த 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 இடத்துல பாப்பா வந்து வர்றதுக்கு ஸ்ட்ரக் ஆகுறதோ நார்மலா நீங்க ஃபீல் பண்ணலாம். எனக்கு அதிகமா அந்த ஓகேங்க. இடத்துல தேங்க்ஸ். வந்து இன்னொன்னு வேஜினல் டியர்ன்னு சொல்றாங்க இல்லையா? அதுவுமே அதிகமா ஆகல. லைட்டா ஒரு கிராக், அந்த பித்த வெடிப்பு வரும் பாத்தீங்களா நம்மளுக்கு காலுல, ஃபுட்ல, அந்த மாதிரிதான் கிராக் ஆமாங்கக்கா. ஆச்சு. மேல 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 கொஞ்சம் கிராக் ஆச்சு, கீழ் ஏரியால கொஞ்சம் அப்படி லைட்டா கிராக் ஆச்சு. அவ்வளவுதான். அது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு 4 சரி. டேஸ்லயே சரியாயிடுச்சு. ஒன்னும் பெருசா இது ஹாட் வாட்டர் இங்க வின்டர் ஜாஸ்தியா இருக்கிறதுனால நம்ம சில் தண்ணியை ஊத்தி வாஷ் பண்ண முடியாது மோஷன் போகும்போது அப்படிங்கறதுனால நான் கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஊத்தி வாஷ் பண்ணேன். அவ்வளவுதான். பெருசா ஒன்னும் மஞ்சத்தூள் வைக்கிறது, உப்பு வச்சு வாஷ் பண்றது நிறைய பேர் நம்ம குழுலே சொன்னாங்க அந்த மாதிரிலாம். ஆனா அந்த மாதிரிலாம் நான் எதுவும் ட்ரை பண்ணலமா. நார்மலா பாடி தானாவே ரெக்கவர் ஆகட்டும், பெருசா அதுக்கு எதுவும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க வேணாம்னு விட்டுட்டு 4 டேஸ்ல எனக்கு சரியாயிடுச்சுமா அந்த கிராக் ஆனது கூட. ஆனா கொஞ்சம் மோஷன் போறதுக்கு மட்டும் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஒரு 1 வீக். ஏன்னா அந்த பாப்பா வந்த ஏரியா கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் ஆயிருக்கும் இல்லையா? அந்த கிராக் ஆனது அப்ப மட்டும் கொஞ்சம் மோஷன் வந்து அது கொஞ்சம் டைட் ஆகாம நீங்க ஃபுட் எடுத்துக்கங்க. கொஞ்சம் காரம் இல்லாம கஞ்சி சாதம், ஜவ்வரிசி கஞ்சி இந்த மாதிரிலாம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஈஸி ஆயிடும். ஹாய் ஹலோ. சிஸ்டர். எனக்கு ஒரு டவுட்டுங்க. சொல்லுமா. இப்போ பொதுவாவே அந்த காலத்திலிருந்து இப்பவும் சரி எல்லாருமே சொல்றாங்கல்ல, இந்த மாரி டெலிவரி ஆனதுக்கப்புறம் தண்ணீல ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது அப்படின்னு அப்பெல்லாம் சொல்றாங்கல்ல. கிடையாதுமா. ஆனா நீங்க அதுதான் கேட்க வந்தேன். அதெல்லாம் நீங்க வந்து துவைச்சேன்னு சொல்றீங்க. அதனால உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் ஒண்ணுமே இல்லல்ல? கிடையாது. நீ அப்படின்னு. வின்டர்ல நீ காலையே என்னோட ஃப்ளோர்ல காலையே வைக்க முடியாது வெஸ்ட் பெங்கால்ல நான் இருக்கிற ஏரியால. இப்ப நார்மலா தான் இருக்கிறேன். அதுக்கேத்த மாதிரி உங்களுக்கு வந்து நீங்க பழகி இருக்கணும். நீங்க வந்து ஒன்னொன்னுத்துக்கும் நீங்க நீங்க எப்படி உங்க பாடியை ரெடி பண்ணிருக்கீங்கன்னு தெரியாது. நான் வந்து ஃப்ரீயா விட்டுடுவேன். சளி பிடிச்சாலாம் பெருசா அதுக்கு வந்து காப் சிரப் எடுத்துக்கிறது, ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்க அது எதுவுமே என் பசங்களுக்கும் சரி ஃபேமிலியில நாங்க எதுவுமே எந்த ஒரு மெடிசனும் எடுத்துக்க மாட்டோம். அப்படியே விட்டுடுவோம். சளி பிடிச்சா அதுவே சரியாயிடும். காய்ச்சல் வந்தாலும் சரியாயிடும். ஆரம்பத்திலே பழக்கி இருக்கிறதுனால என்னோட பாடி நான் வந்து ரொம்ப ஃப்ரீயாவே விட்டுடுவேன். பெருசா அதை வந்து பார்த்து பார்த்து சரி நம்மளுக்கு டெலிவரி ஆயிருக்கு பச்சை உடம்பு அப்பெல்லாம் சொல்லுவாங்கல்ல. பச்சை உடம்புக்காரவங்க இது தண்ணிக்குள்ள போக கூடாது, தலை குளிக்க கூடாது அப்படின்னா எல்லாமே எல்லா ரொட்டீனுமே முன்னாடி என்ன பண்ணணும் அதாம்மா பண்ணினேன். ஒன்னும் இப்போ 3 days ஒன்ஸ் தலை குளிச்சுக்கிறேன். ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு வந்து ஹேர் இருக்காது. ஓரளவு கொஞ்சம் டென்சிட்டி கம்மி தான், சீக்கிரம் காஞ்சிரும். அதனால வந்து தண்ணியில கால வைக்கிறது, குளிக்கிறது. ஆனா கொஞ்சம் இந்த முடி நிறைய இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் வீக்லி ஒன்ஸ் கூட வாஷ் பண்ணிக்கோங்க, ஹேர் வாஷ். நான் எனக்கு வந்து டென்சிட்டி லெவல் கம்மியா இருக்கிறதுனால நான் வந்து 3 days ஒன்ஸே தலை குளிச்சுப்பேன். மத்தபடி துணி துவைக்கிறதுலாம் ரொம்ப ஃபிளெக்சிபிளா ஃபீல் ஆகுதுமா. அந்த 2 பேருக்கு சி செக்ஷனுக்கு எனக்கு பாத்தீங்கன்னா நான் ஒரு 60 days ஒரு 2 மாசத்துக்கு மேலாம் துணியே துவைக்கல. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹோம்மேடு வச்சுதான் அனுப்பிச்சு விட்டாங்க. கொரோனா டைம்ல 2வது பையன் பிறந்திருந்தான். வீட்டுல அம்மா வரும்போதே வெஸ்ட் பெங்காலுக்கு நான் டெலிவரி ஆகி வரும்போதே 3வது மாசம் வீட்டுல வந்து நம்ம ஊர்ல இருந்து நான் வீட்டுல வேலைக்காரவங்க கூட்டிட்டு வந்தேன் கவனிச்சுக்கிறதுக்கு. இப்ப எனக்கு யாருமே தேவைப்படல. அம்மா கூட ஹெல்ப் பண்றாங்க. அதர்வைஸ் நான் பாப்பாவோட கக்கா மேட் அலசுறது, பாப்பா சூசு துணி அலசுறது எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கேன். பசங்களை குளிக்க வைக்கிறது எல்லா ரொட்டீனும் ஆஸ் யூஷுவல் போயிடுச்சு. இன்னொன்னு டெலிவரி ஆன செகண்ட் டேவே 3rd டே செகண்ட் டே தான் நினைக்கிறேன், குழம்பெல்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டேம்மா எழுந்திரிச்சு. நம்மளுக்கு வந்து அந்த ஏரியா மட்டும் கொஞ்சம் பாத்தீங்கன்னா அந்த வெறிவடைஞ்சு வந்ததுனால அந்த கொஞ்சம் அதிர்வு மாதிரி ஒரு பெயின் இருக்குமே தவிர பாடி உங்களுக்கு ரொம்ப ஃப்ரீயா ஃபீல் ஆகும். இப்ப எனக்கு 16 days ஆயிடுச்சு. ரொம்ப ஃப்ரீயா ஃபீல் பண்றேன். அவங்களுக்கு எல்லாம் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன கவனிக்கவே ஒரு ஆள் தேவைப்பட்டுச்சு. என் வீட்டுக்கார் லீவ் போட்டு என்ன தூக்குறது, அந்த ஸ்டிச்சிங் பிரிஞ்சுக்குமோ அப்படின்னு பயந்து பயந்து இருந்துட்டு இருந்தேன். இவங்களுக்கு அப்படி கிடையவே கிடையாது. உண்மையாளுக்கு அவங்களுக்கு ரொம்ப இதா ஃபீல் பண்றேன். பாப்பாவை குளிக்க வைக்கிறேன், நானே குளிக்க வச்சுக்கிறேன்.
எல்லா வேலையும் பாக்குறேன். வெயிட் மட்டும் தூக்குறது இல்ல. அது வீட்டுல வந்து வெயிட் தூக்க வேணாம் அப்படின்னு சொன்னதுனால தூக்குறது கிடையாது. அதர்வைஸ் எல்லா வேலையும் நம்ம என்ன பிஃபோரா கன்சீவா இருக்க டைம்ல பார்த்தோமோ பார்த்தேன். அப்புறம் வந்து ஆல்ரெடி 2 பசங்க இருந்தாங்க இல்லையா, நான் வீட்டுல ஹோம்மேட் எல்லாம் பெருசா எதுவும் வச்சுக்கவே கிடையாது. 9 மந்த் வரைக்கும் நானே தான் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டேன், எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டேன். அது ஒரு பாடியை பொறுத்து இருக்குமா, நீங்க எப்படி உங்க பாடியை பழக்கப்படுத்தி இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. சில பேர் வந்து ரொம்ப மெழுக்கா பயன்படுத்தி இருப்பாங்க, இதை செய்யக்கூடாது அதை பண்ணக்கூடாது அப்படின்றனால எல்லாமே அசால்ட்டா செய்யறாதுதான். அதனால எனக்கு இது பெரிய விஷயமா தெரியல. அக்கா சளி ஓகேங்க பிடிச்சதுன்னா சிஸ்டர். நீங்க எதுவும் துளசி அந்த மாதிரி எதுவும் பொருள் எடுத்துக்குவீங்களாக்கா, இல்ல எதுவுமே எடுத்துக்காம ஃப்ரீயா விட்டுருவீங்களா? அததான்மா, அத ஒரு மருந்தாவே நான் எதுவும் எடுத்துக்க மாட்டோம். நம்மளுக்கு வந்து கரகரன்னு இருந்துச்சுன்னா சுக்குமல்லி காஃபி குடிக்கிறது, அந்த டைம்ல நம்மளுக்கு தோணுச்சுன்னா குடிப்பேன். பெருசா வந்து சளி பிடிச்சிருக்கு, வெத்தலை சாப்பிடணும், துளசி சாப்பிடணும், தூதுவளை ரசம் வச்சு குடிக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா நான் பசங்களுக்குமே அப்படியே விட்டுடுவேன், ஃப்ரீயா விட்டுடுவேன். பாடி சரியா அதுவே சரி பண்ணிடுமா, பெருசா நீங்க எதுவும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க தேவையில்லை. அப்படி உங்களுக்கு கொஞ்சம் அந்த டைம்ல ஃப்ரீயா ஃபீல் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா வெத்தலை சாப்பிட்டுக்கோங்க. இருமல், இந்த குத்து இருமல், ட்ரை காஃப் மாதிரி இருந்துச்சுன்னா பனக்கல்கண்டு வச்சிருந்தீங்கன்னா பனக்கல்கண்டு எடுத்துக்கோங்க. நைட் டைம்ல ஏலக்காய் வச்சு கடிச்சுக்கோங்க. நிறைய நான் ஹோம் ரெமெடி பண்ணுவேன். இந்த மாதிரி சின்ன பாட்டி வைத்தியம் தான், சின்ன சின்ன வைத்தியம் பசங்களுக்கு பண்றதுதான். எனக்கு பெருசா நான் எதுவும் எடுத்துக்கிட்டது இல்லம்மா. அப்படியே நான் ஃப்ரீயா விட்டுடுவேன். பாடி வந்து அப்படியே ஃப்ரீயா விட்டாதான் எனக்கு வந்து அது சரியாகும் அப்படின்னு மைண்ட் செட் ஆயிடும். செட் ஆயிடுச்சு. அதனால நான் பெருசா எதுவும் எடுத்துக்க மாட்டேன். இப்ப பாப்பாவுக்கே இப்ப இந்த வின்டர்ல பிறந்திருக்கிறதுனால அவங்களுக்கும் மைல்டு சளி இருக்குது. ஆனா பெருசா எதுவும் எடுத்துக்கல, அதுவே சரியாயிக்கும் அப்படின்னு நான் விட்டுட்டேன். அவங்களுக்குமே குளிக்க வைக்கிறது எல்லாமே டெய்லியுமே பாப்பாவுக்கு குளிக்க வச்சு விட்டுருவோம். சுடு தண்ணி வச்சு குளிக்க வச்சிடுறது டெய்லியுமே. வெயில்ல ஒரு 15 மினிட்ஸ் வெயில்ல வைக்கிறது அப்படிமா போகுது. நீங்க வேணா எடுத்துக்கலாம், பாட்டி வைத்தியம் ஏதாவது ட்ரை பண்றதுன்னா ட்ரை பண்ணுங்க. ஆனா கஷாயம் அது இதுன்னு கொடுத்தா அதுவும் சைடு எஃபெக்ட் வரும். பாடி ஓவர் ஹீட் ஆகி இன்னும் பிரச்சனை கொடுக்கும். அதனால அதையுமே நீங்க ஹெவியா எடுத்துக்காதீங்க எதையுமே. ம். அந்த நேரத்துல உங்களுக்கு சுடு தண்ணி குடிக்கணும்னு தோணுதா, இல்ல கஷாயம் குடிக்கணும்னு தோணுதா, அப்படி குடிச்சுக்கோங்க. அக்கா அதே ஹலோ. மாதிரி நம்ம தலை சொல்லுமா. குளிச்சு அதே நான் மாதிரி நம்ம கேக்குறேன், இந்த டெலிவரி டைம்ல நீங்க ஏதாவது டயர்டான ஏதாவது சாப்பிட்டீங்களா? அதுதான் அந்த டைம்ல அன்னைக்கு நைட்டு எனக்கு முக்குவலி வந்த அன்னைக்கு டயர்ட் ஆகும்போது தேன் ஒரு டிராப் நக்கிக்கிட்டேமா. பனிக்குடம் தான் எனக்கு சரிங்க 3 சிஸ்டர். நாளுக்கு முன்னாடியே கொஞ்சம் கொஞ்சமா உடஞ்சி ரிலீஸ் ஆனிச்சுல்ல. அதனால என்னன்னா சாலிடா அக்கா எடுத்துக்க வேணாம். என்னோட மாமா பையன் சுகுமாரன் சொன்னாலே அவரும் என்ன சொன்னாருன்னா, டிராபேக் பாத்தீங்கன்னா சாலிடா வெறும் மாதுளம்பழ ஜூஸ் மட்டும்தாம்மா எடுத்துக்கிட்டேன். அதுவுமே எப்படி கொடுத்தாருன்னா, வீட்டுக்காரு மாதுளம்பழத்தை அடிச்சு ஹாட் வாட்டர்ல அடிச்சு அதை லைட்டா ஹீட் பண்ணி கொடுத்தாரு. ஓகே ஓகேங்க சிஸ்டர். வேற எதுவும் லிக்விடா ரொம்ப சாலிடா எதுவும் எடுத்துக்க வேணாம். ஏன்னா உங்களுக்கு டெலிவரி டைம்ல பாத்தீங்கன்னா சில பேருக்கு ஃபாத்திமா அவங்க எனக்கு சொன்னாங்க, லூஸ் மோஷன் எல்லாம் போகும் நீங்க சாலிடா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு அவங்க வந்து எனக்கு அட்வைஸ் கொடுத்தாங்க. அது உண்மையில உண்மைதான். எனக்கு பாத்தீங்கன்னா ஓகேங்க. இடையில ரொம்ப பசிச்சுச்சுன்னு ஒரே ஒரு டைம் என் வீட்டுக்காரு பூங்கார அரிசியை நல்லா ஃபைனா பவுடர் பண்ணி ரொம்ப தண்ணியா தான் கஞ்சி குடிச்சாரு. அந்த கஞ்சி எனக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 2 சென்டிமீட்டர் அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கக்கா ரொம்ப டைட் ஆகி மோஷன், அதாவது முக்கு வலி வரும்போது அது அது வந்ததுக்கு அப்புறம் தான் பாப்பா வந்தாங்க. அந்த ஓகே ஓகேங்க. டைட்டா அதனால நீங்க அது மாதிரி எடுத்துக்க வேண்டாம். ஓகே ஓகேங்க. தேன் தேங்க்ஸ். வச்சுக்கோங்க, நல்லா நாட்டு தேன் இருந்துச்சுன்னா ஒரு டிராப் நக்கிக்கோங்க. அதுவே நல்லா பெஸ்டா தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகே, உங்களுக்கு எனர்ஜியா பாடி இருக்கும் நம்மளுக்கு. எனர்ஜியும் இருக்கும். இன்னொன்னு பாடி நீங்க வந்து அந்த டைம்ல ஆக்டிவா ஃபீல் பண்ணணும்னா டெலிவரி டைம்ல அந்த 9 மந்த் நம்ம டிராவல் பண்றோம் இல்லையா, அந்த டைம்ல ஆமாம். நல்லாவே சாப்பிட்டுக்கங்க, நல்லா சாப்பிட்டுக்கங்க, நல்லா தூங்கிக்கங்கம்மா. தூக்கம் தான் மெயின். நல்ல டைம் ஓகே கிடைக்கும் போது சாப்பிட்றத விட நல்லா தூங்கிக்கங்க. குழந்தைக்கு பார்த்து ஓகே. பார்த்து வெயிட் ஆகணும் அப்படிலாம் அந்த நினைக்காதீங்க. பாப்பா பிறக்கும் போது எனக்கு பாப்பா ஒரு வெயிட்லாம் நாங்க செக் பண்ணல, குத்துமதிப்பா சொல்றோம், ஒரு 2+ தான் இருந்திருப்பாங்க. ஓகே ஓகே. ஆமா. தேங்க்யூ அதனால சிஸ்டர், வந்து தேங்க்யூ. நல்லா தூங்கிக்கங்க. தூங்கிக்கிட்டு நல்லா பாடியை நல்லா வச்சுட்டாலே உங்களுக்கு டெலிவரி டைம்ல ரொம்ப ஃப்ரீயா ஃபீல் பண்ணலாம் நீங்க. ஓகேங்க சிஸ்டர், எனக்கு இப்ப தேங்க்யூ. 37 முடிஞ்சு 38 கிராஸ் ஆகுது. ஆனா நான் வந்து ஓகே முத குழந்தை எடுக்கிற மாதிரி தான் நல்லாவே ஃப்ரீயா ஃபீல் பண்றேன். ஏஜ் வந்து எனக்கு ரீசனாவே தெரியல, நல்லா ஆக்டிவா தான் இருக்கேன். ஓகே. ஓகே ஓகே சிஸ்டர். ஓகேமா. தேங்க்யூ சிஸ்டர். ஓகே ஓகே. ஹலோ சொல்லுங்கம்மா. அக்கா, குழந்தைக்கு நீங்க அந்த மூக்கு வாயெல்லாம் எப்படி சுத்தம் பண்ணீங்க? ஹஸ்பண்ட் பட்ஸ், நம்ம வீட்டுல பட்ஸ் இருக்கும் இல்லையா, காது கிளீன் பண்ண பட்ஸ் வச்சிருப்போம், ஆமாக்கா. இயர் பட்ஸ், அதை வச்சுதான் எடுத்தாரு.
ஏன்னா பிறந்த குழந்தைய நம்ம என்ன பண்ண முடியும். அதனால வந்து கொஞ்சம் அந்த 2 பட்ஸ வச்சு 2 மூக்கு 2யும் அப்படி விட்டு பண்ணதுனால அப்படி அந்த பொழுக் பொழுக்குன்னு ஒரு மாதிரி சத்தம் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க பாப்பா. அதெல்லாம் வச்சு கிளீன் பண்ணவே அக்கா வாயெல்லாம் கிளீன் வாய் கிளீன் பண்ணும் போது மட்டும் ஒரு சாஃப்ட் கிளாத் வச்சுக்கிட்டாங்க. நம்ம பழைய காட்டன் சாரி கிளாத் இல்லைன்னா வேஷ்டி கிளாத் இருக்கும்ல, அத மட்டும் வாய்க்குள்ள கிளீன் பண்ணாங்க. அந்த மூக்குல இருந்து வந்த தண்ணி வந்தோடனே பாப்பா அழ ஆரம்பிச்சுட்டாங்க. வாயெல்லாம் கிளீன் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா ஃப்ரீயா ஃபீல் பண்ணிட்டாங்க. ஆனா ஒரு 15 மினிட்ஸ் டைம் எடுத்துச்சுதான். ஆனா ஹார்ட் பீட்லாம் நல்லாவே இருந்துச்சு. அதனால இருந்தாலும் அழுதா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல நம்மளுக்கெல்லாம். குழந்தை அழுதா கொஞ்சம் நம்ம பெட்டரா ஃபீல் பண்ணுவோம்ல, அதனால கொஞ்சம் பயந்தாங்க. ஆனா சரியாயிடுச்சு பாப்பாக்கு. உம் அக்கா இது உங்களுக்கு பத்து விட்டு உள்ள போகும்போது மூக்குல உள்ள போயிடாதா? ஏமா நீ அந்த அளவுக்கு ஏமா உள்ள விட போற? சும்மா முன்னாடி கொஞ்சம் வச்சுதாம்மா கிளீன் பண்ணணும். ஃபுல்லா பட்ஸ் ஃபுல்லாவா உள்ள திணிக்குவீங்க? சும்மா முன்னாடி உள்ள ஏரியாவை கிளீன் பண்ணி விட்டாலே அது நம்மளுக்கு சென்சேஷன் கொடுக்கும்ல. இப்ப நம்ம இது குளிக்க வச்சுட்டு தும்மல் போடுறதுக்காக நீங்க எல்லாம் செய்வீங்களான்னு எனக்கு தெரியாது. நாங்க என்ன பண்ணுவோம்னா பாப்பாக்கு குளிக்க வச்சா தலை குளிக்க வச்சாக்க ஒரு துணியை நல்லா ஷார்ப்பா உருட்டி மூக்கு 2 மூக்குலையும் வச்சு அச்சுன்னு தும்மு போட வைப்போம். அந்த தண்ணி எல்லாம் வெளியில வரட்டும் அப்படின்னு. அந்த அளவுக்கு சும்மா கொஞ்சோண்டு விட்டாலே வந்துருமா. அது ஹஸ்பண்ட் தான் சொல்றாரு. ஃபுல்லா எல்லாம் விடக்கூடாது, லைட்டா விட்டாலே நம்மளுக்கு அந்த சென்சேஷன்ல வந்துரும். சரி ஓகேக்கா. தேங்க்யூக்கா. சரிம்மா. அக்கா வாழ்த்துக்கள். சொல்லுமா. இவ்வளவு சொல்லுமா. நாள் இப்படி பொறுமையா இருந்ததுக்கு. எனக்கு என்னன்னா இப்ப குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நீங்க எப்படி அந்த 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா பால் கொடுக்கணும் அந்த மாதிரி இது பண்றீங்களா இல்ல அழுதா? அதெல்லாம் எதுவுமே கிடையாதுமா. என் பாப்பா எப்படின்னா நல்லா தூங்குவாங்க. ஓகே ஓகே. அவங்களே வந்து எழுந்திரிச்சிருவாங்க. பசி வந்துச்சுன்னா எழுந்திரிச்சிருவாங்க. இப்ப தலைக்கெல்லாம் ஊத்துனா 2 மணி நேரம் தூங்குவாங்க. அந்த மாதிரி எல்லாம் கால்குலேஷன். அவங்க தூங்க விட்டா தூங்க விட்டுடுவேன் நானு. டிஸ்டர்ப் பண்ணி நீங்க ஃப்ரீயா முன்னாடி எல்லாம் அம்மா இருந்துப்பீங்க. ஃப்ரீயா இருந்துப்பேன்னா இல்ல இல்ல என்ன அப்படி அவங்க சொல்லல. நீங்க வந்து எழுப்பியே ஆகணும் அப்படிலாம் நினைக்க மாட்டீங்க இல்லையா? அப்படிலாம் கிடையாதுமா. அவங்க தூங்க போறதுக்கு முன்னாடி சில குழந்தைங்க நல்லா தலை குளிக்க வச்சு விட்டு தூக்கத்துல இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வாயில நம்ம நிப்புல வாயில வைக்கும் போதே டீப் ஸ்லீப்புக்கு போயிடுவாங்க. குடிக்க மாட்டாங்க. தலைக்கு ஊத்துனா மட்டும் அப்படி ஃபீல் ஆகும். இன்னைக்கு நான் பாப்பாக்கு தலைக்கு ஊத்தி விட்டேன். ஊத்துனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மதியம் சும்மா அப்படியே நிப்புல சும்மா டச் பண்ணி அப்படியே சும்மா 2 சக் பண்ணாங்க. அப்படியே தூங்கிட்டாங்க. ஒரு 2-3 மணி நேரம் தூங்கி இருப்பாங்க. இப்ப விண்டருக்கு நம்ம கையிலேயே கொஞ்சம் இருக்கணும்னே நினைப்பாங்க இல்லையா. அதனால ஒண்ணும் பெருசா எல்லாம் எழுப்பி ஆனா முடிஞ்சிருக்க டைம்ல கண்டினியூஸா குடிப்பாங்கம்மா இவங்க. 1/2 hour ஒன்ஸ் குடிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. டிஸ்டர்ப் பண்ணாதீங்க குழந்தைங்க. அவங்களை ஃப்ரீயா நல்லா தூங்க விடுங்க. நல்லா தூங்க விட்டாலே அவங்களுக்கு பசி எடுக்கும், மோஷன் போவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. என் பாப்பா உமையால அப்படிதான் பண்ணிட்டு இருக்கா. மோஷன் பிரச்சனை எல்லாம் இது வரைக்கும் ஒண்ணும் வரல. 1 or 2 times டெய்லி 3 timesல காக்கா போயிடுறாங்க. ஆனா கொஞ்சம் என்ன பண்ணுங்க, சாப்பாடு மட்டும் பழசு சாப்பிடாதீங்க. பழசு ஃப்ரிட்ஜ்ல வச்சது எதுவுமே கண்டிப்பா எடுத்துக்க கூடாதுமா. சட்னி, தேங்காய் சட்னி, கார சட்னி இல்ல அப்பக்கு ஃப்ரெஷ்ஷா என்ன செய்ய முடியுமோ ஃப்ரெஷ்ஷா சாப்பிட்டுக்கோங்க. சூடா ஒரு கஞ்சி சாதமோ ஒரு ரசம் சாதமோ வெளில வெறும் காய் கூட்டு மாதிரி வச்சு அதை போட்டு புரட்டி சாப்பிடுறதோ அப்படி வச்சுக்கோங்க. அதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா பால்லாம் எடுக்க மாட்டாங்க. இப்ப பாப்பாலாம் நிறைய பேர் சொல்றாங்க. என் கூட டெலிவரி ஆன என்னோட சித்தி பையன் ஒருத்தன் இருக்கான். அவங்களுக்கு எல்லாம் பாப்பா பால் எடுக்கிறாங்க. பால் கக்குவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. அதெல்லாம் இவங்க எடுக்கிறதே உமையால் அப்படி எடுக்கிறது கிடையாது. அவங்க அதுக்கு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷான ஃபுட் எடுத்துக்கிறது, அப்பைக்கு செஞ்ச ஃபுட் எடுத்துக்கிறது. அத கொஞ்சம் எடுத்துக்கோங்க. பாப்பாக்கு விக்கல் அடிக்கடி வரும். அது வரும்போது ஹாட் வாட்டர் கொடுத்துங்க. தண்ணியில நான் பாப்பாக்கு கொடுக்குறேம்மா. தண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கும். பாப்பா அழுதான் முதல்ல தண்ணி குடுக்கணும் அப்புறம் பால் குடுக்கணும்ன்றாங்களேக்கா, அப்படி பண்றீங்களா இல்ல விக்கல் எடுத்தா மட்டும் பால் குடுக்குறீங்களா? அப்பெல்லாம் இல்லம்மா. விக்கல் எடுத்தா சும்மா ஒரு 2 ஸ்பூன் வச்சு விடுவோம். அந்த ப்ரொசீஜர் எல்லாம் கிடையாது. அந்த தண்ணி குடுத்ததுக்கு அப்புறம் பால் கொடுக்கணும் அப்படி விக்கல் எடுக்கும் போது கொடுப்பேன். அவ்வளவுதான். மத்தபடி தண்ணிய மெயினா அதையுமே இந்த இவ்வளவு மணி நேரத்துக்கு ஒரு தடவை கொடுக்கணும் அப்படிலாம் கிடையாதுமா. விக்கல் எடுக்கும் போது கொடுக்கறது வெது வெதுன்னு தண்ணி கொஞ்சம் கொடுத்து விட்டுறது, அவ்வளவுதான். அக்கா அதே மாதிரி இப்ப பாப்பா வந்துட்டு பால் குடிச்சிட்டு மறுபடியும் ஒரு 1/2 மணி நேரத்திலேயே அழுகுறான். நம்மளால எந்த காரணம்னு கண்டுபிடிக்க முடியல. கையில வச்சாலும் கம்ஃபர்ட் ஆக மாட்டேங்கிறான்னா மறுபடியும் பால் கொடுக்கறது சரிதானாக்கா? பால் அவன் கேக்குறானா? நீங்களா கம்பல் வச்சு குடுக்காதீங்க. அவன் பால் குடிக்கிறானா கொடுங்க. என்ன காரணம்னே கண்டுபிடிக்க முடியலக்கா. வீல்னு கத்துறான். அப்ப பால் கொடுத்தா குடிச்சிட்டு சும்மா இருந்துக்கிறான். தூங்க மாட்டேங்கிறானா டீப்பா?
அது பெரிய பையன் ரொம்ப கத்தி குதிச்சு ஆடிக்கிட்டே இருப்பாங்கக்கா. அதனால அதெல்லாம் சரியா ரீசன் தூங்க கிடையவே கிடையாதுமா. என் 2 பசங்க இப்ப என் பெட்ரூம்ல தான் பசங்க கிட்ட எல்லாம் ஜம்ப் பண்ணுவாங்க. அந்த வைப்ரேஷன் இருந்தா கூட அது தூக்கம் தான். அதெல்லாம் ரீசன் கிடையவே கிடையாது. சில சமயம் முழிப்பாங்க. ஆனா நம்ம உள்ள இந்த இது எல்டர் பசங்களெல்லாம் ரீசன் சொல்லவே முடியாது. ஏன்னா வயித்துல இருக்கும்போது அந்த சத்தத்தெல்லாம் கேட்டுதானே அவங்க உள்ள வளர்றாங்க. ஆமா அதனால அது ஆமாங்கக்கா. ரீசனா இருக்காது. நீங்க முழிச்சா என்ன பண்ணுங்க, பால் குடுத்து நல்லா தூங்க வைங்க குழந்தைங்கள ஃப்ரீயா. நீங்க இத்தனை தடவை ஒன்ஸ் குடுக்கணும் அப்படின்னு தூக்கி தூக்கி வச்சு குடுக்குறீங்களோ? இல்லக்கா. ஃபுல்லா அழுதா மட்டும்தான் குடுக்குறேன். நீங்க அதுதான் வந்து பால் குடுத்துட்டு அப்படியே தட்டி கொஞ்ச நாள் நல்லா கை உனக்க வந்ததுக்கு அப்புறம் கீழே போடுங்க. உடனே படபடன்னு போட்டுறாதீங்க. ஒரு சரி பால் சரிக்கா. குடிச்சதுக்கு அப்புறம் 15 மினிட்ஸ் உங்க கையிலே கை உனக்கு நம்ம சூடு படுற வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் தோல்ல போட்டு தட்டுவாங்கல்ல பால் இறங்குறதுக்காக. ம் ம் அது மாதிரி தட்டி கொடுத்துட்டு மெதுவா அவங்கள கீழே போடும் போது அவங்களுக்கு கொஞ்சம் பேக்கேஜ் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அந்த பக்கம் தலைவாணி பில்லோ அது மாதிரி இருக்கிற மாதிரி கொஞ்சம் அணைச்சாப்புல நம்ம பக்கத்துல படுத்தாப்புல அப்படி போட்டு அப்படி தூங்க வச்சு ட்ரை பண்ணுங்க. இதுக்கு வேற ரீசன்லாம் உங்களுக்கு ஒன்றும் இருக்காதுமா. உடம்பு ரீதியெல்லாம் சளி இருக்குதா சரிக்கா. பையனுக்கு? இருக்குக்கா. லைட்டா இருக்குக்கா. அதெல்லாம் அது ரீசன் கிடையாது. சில பிள்ளைங்க பால் குடிக்கும் போது மூக்கு எதுவும் அடைக்குதா? இல்லக்கா. அது நான் விரல்ல வச்சு பிரஸ் பண்ணிக்கிறேன்க்கா, அடைக்காத மாதிரி. ஓ சரி சரி. ஆம், நீங்க ஏதாவது எடுத்துக்கோங்க சளிக்கு, சரியா? சரிக்கா. ஆனா வேற அரை ஒண்ணும் அரை மணி நேரத்துக்கு அப்படி ஒருக்கா பிள்ளைக்கு பால் தேவைப்படுமாக்கா? அப்பெல்லாம் கிடையாதுமா. அப்பெல்லாம் கிடையவே கிடையாது. அவங்க நல்லா குடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ஒரு 5 ml அவங்க தூக்கம் வந்துச்சுன்னா தூங்குவாங்க. நல்லா குடிக்கணும்னா நல்லா குடிச்சுக்குவாங்க. அப்பெல்லாம் அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை அவங்களுக்கு தேவைப்படலாம் கிடையவே கிடையாது. அவங்களுக்கு பசி இருந்தா குடிச்சுக்குவாங்க, அவ்வளவுதான். அடிக்கடி சரி சரி. யூரின் போனோடனே சில பிள்ளைங்க அழுகுவாங்க இல்லையா? அப்ப ஆமா நீங்க பால் ஆமாங்க. குடுத்துக்கோங்க. இந்த இதெல்லாம் கிடையாது. 1/2 hour ஒன்ஸ் கொடுக்கணும், 2 hours ஒன்ஸ் கொடுக்கணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. இப்ப பாப்பா 15 days எனக்கு ஆகுறாங்கல்ல. அவங்களுக்கு இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. நல்லாவே பால் குடிக்கிறாங்க, நல்லா மோஷன் போறாங்க, நல்லா தூங்கிக்கிறாங்க. ஓகேக்கா. டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். நீ கொஞ்சம் இந்த வின்டர் டைம்ல கொஞ்சம் அணைச்சாப்புல போட்டு நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. போட்ட உடனே படபடன்னு கீழே போடாம கொஞ்சம் கைக்குள்ள வச்சு அப்படியே ஆட்டிட்டு அப்படியே தோல்ல போட்டு தட்டி விட்டுட்டு அப்படி கொஞ்சம் அணைச்சாப்புல கொஞ்சம் பேக்கேஜ் எல்லாம் கொடுத்து கீழே பெட்ல போடும்போது நம்ம மனசல் பக்கத்துல இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலை கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. சரிக்கா. தேங்க்ஸ்க்கா. சரிம்மா. ஹலோ சிஸ்டர். சொல்லுங்கம்மா. எனக்கு ஒரு டவுட். உங்களுக்கு இப்போ ஏற்கனவே 2 பாப்பா சிசேரியன் ஆனதுனால 3வது பாப்பாக்கு வயிறு ரொம்ப பெருசா இருந்தது, அந்த மாதிரி எதனா இருக்கா? இல்லம்மா, நான் வந்து கன்சீவ் ஆகும்போது வந்து என்னோட வெயிட் வந்து 72. டெலிவரி டைம்ல 76. ஒரு 4 kg 5 kg தான் இன்க்ரீஸ் ஆயிருந்தேன். உங்க வெயிட் கேட்கல நான். பாப்பா வயிறு மட்டும் தனியா பெருசா தெரிஞ்ச மாதிரி இருந்ததா அப்படின்னு? அப்படிலாம் கிடையாதுமா. நான் ஏன் என் வெயிட்ட சொல்றேன் அப்படின்னா, அப்ப எனக்கு வயிறு தெரியல, அவ்வளவுதான். குழந்தை வெயிட் மட்டும் அவ்வளவுதான். தான் இன்க்ரீஸ். ஓகே ஓகே. அவ்வளவுதான். நான் அதனாலதான் என் வெயிட்ட மென்ஷன் பண்றேன், புரியுதா? ஓகே ஓகே. இல்ல நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்களோன்ட்டு தான் நான் மென்ஷன் பண்ணேன். இல்ல உனக்கு புரியணும்ன்றதுக்காக நான் சொல்றேன்மா. சரி டோட்டலாவே சரி. நான் வந்து டியூ டேட் வரைக்குமே 6 kg 5 kg தான் இன்க்ரீஸ் ஆயிருந்தேன். அது வயிறுல ரொம்ப பெருசா இல்ல. கொஞ்சம் மீடியமா தான் இருந்தாங்க பாப்பா. எனக்கு இப்போ அந்த உங்களுக்கு 2 குழந்தைக்குமே வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே நான் வெயிட் போட்டிருந்தேன். மொத பையனுக்கு கிட்டத்தட்ட 8, 9 கிலோ வெயிட் போட்டிருந்தேன். 2வது பையனுக்கு கொஞ்சம் ஒரு 6, 7 கிலோ கிட்ட இருந்தேன். இவங்களுக்கு அதிகமா வெயிட் இல்லம்மா. ஓகே ஓகே சிஸ்டர். அப்புறம் வந்து உங்களுக்கு அந்த பாப்பா அழாம இருந்தாங்கல்ல, அப்போ உங்களுக்கு பயமா இல்லையா? நீங்க அப்படியே நார்மலாவே அதை கையாண்டுட்டீங்களா? அதுதாம்மா நான் சொல்றேன்ல. நீங்க வந்து இந்த 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 குரூப் டிஸ்கஷன் நம்மளுக்கு வாரம் வாரம் போகுது இல்லையா? அத வந்து நீங்க நல்லா கலந்துகிட்டு அவங்க சொல்ற ஒன்னொன்னுத்தையுமே நல்ல அப்சர்வேஷன்ல இருந்தீங்கன்னா நம்ம மைண்ட் ஃபுல்லா டியூ டைம்ல செட் ஆயிடும். நம்மளுக்கு கண்டிப்பா வீட்டுல நடக்கும். பாப்பாவும் நல்லா இருப்பாங்க, நம்ம நல்லா இருப்பாங்க அப்படின்ற மைண்ட் செட்ல தான் நான் இருந்தேன். எந்த ஆசிலேஷனும் எனக்கு வரலம்மா. ஹஸ்பண்ட் கூட கொஞ்சம் பயந்தாரு கடைசியில. பாப்பா அழுகல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லைட்டா, அவருமே நல்ல கான்பிடென்டான ஆள் தான். கொஞ்சம் லைட்டா பாப்பா அவரு தானே கையில வாங்கி தட்டிட்டு இருந்தாரு. அதனால வந்து உங்களுக்கு அந்த டைம்ல உங்களுக்கு பயம் எல்லாம் வராதுமா. உங்களுக்கு பாப்பா வெளியில வந்தா நல்லபடியா வந்துருவாங்க அப்படின்னு இப்ப இந்த குரூப் டிஸ்கஷன்ல ஜேர்னி பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, டிராவல் பண்றீங்களா? ஆமா ஆமா. நான் எல்லா வீட்லயும் அது கலந்துக்கிறேன். நல்லாவே நான் இது பண்ணுங்க. ஓகே
அவங்க வந்து அக்காக்கு அந்த டைம்ல உங்களுக்கு அந்த மாதிரி பயம் வர டைம்ல போன் பண்ணீங்கன்னாலே உங்களுக்கு வந்து நல்லா இப்ப நல்லா போல்டா பேசுறாங்கல்ல, அந்த மாதிரி ஆட்களோட மோட்டிவேஷனல் கேட்டனாலே உங்களுக்கு பயம் இருக்காது. எனக்கு பயம் வரல. நான் ஹஸ்பண்டுக்கு சொல்லிட்டு தான் இருக்கேன், ஒன்னும் இருக்காது பாப்பாக்கு, தட்டி விடுங்க சரியா போயிடும் அப்படின்னு அரை மயக்கத்திலே சொல்லிட்டு தான் இருந்தேன். அக்காவும் வீடியோ நீங்க காலுக்கு ரொம்ப வந்து போல்டா பேசுறது இல்ல, என்ன கான்பிடென்டா பேசுறீங்க. எல்லா விஷயமுமே நம்ம இதுதான் செய்யறோம் அப்படின்றத தாண்டி நான் செய்யறது எல்லாமே சரிதான் அப்படின்ற ஒரு தெளிவோட பேசுறீங்க. அது பெரிய வாழ்த்துக்கள். இல்ல 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 அதுக்கு ரீசன் வந்து என்ன சொல்றது, ஹஸ்பண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் 99% அவருக்கு வந்து சுத்தமா அந்த அலோபதி லைனே பிடிக்காது. நான் கல்யாண புதுசுல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு போல்டு கிடையாது. அவரு கூட நல்லா அந்த 10 இயர்ஸ்ல எங்க கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட வந்து 10 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆக போகுது. 2 பேருமே இதுல வந்து நம்ம வந்து பாடிக்கு ஏத்த மாதிரிதான் நம்ம கரெக்டா இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நாங்க வந்து எங்க வீட்டுல டேப்லெட்ஸ் எல்லாம் அதிகமா எதுவுமே இருக்காது. அதிகமா இல்ல, இருக்கவே இருக்காது. ஃபுட்டுக்கு நிறைய இம்பார்ட்டன்ட் கொடுப்போம், சாப்பாட்டுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுப்போம். சூப்பர், தேங்க்யூ சார். சரிம்மா. அக்கா சொல்லுமா. பிரெக்னெண்டா இருந்த டைம்ல இப்போ எனக்கு வந்து 19 வீக்ஸ் ஆகுது. இப்போ தூங்கும் போது எனக்கு நேரா படுத்தாதான் எனக்கு நல்ல கம்ஃபர்டபுளா தூக்கம் வருது. ஆனா வீட்டுல இருக்கிறவங்க நீ திரும்பி படுக்கணும்னா எந்திரிச்சு இருந்து படுக்கணும், இல்ல நீ லெஃப்ட்ல தான் நீ படுக்கணும், இந்த சைட்ல தான் படுக்கணும் அப்படின்லாம் சொல்றாங்க. சோ இந்த மாதிரி இல்ல, கொஞ்ச நாளை படுத்துக்கலாம், தப்பு கிடையாது. ரொம்ப அதெல்லாம் தப்பு கிடையாதுமா. ஒரு 10 மினிட்ஸ் உங்களுக்கு தூங்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா தூங்கிக்கங்க. ஒரே பொசிஷன்ல ரொம்ப மணி நேரம் தூங்க வேணாம். அதனால பேபி எல்லாம் ஒண்ணும் ஆக மாட்டாங்க. அதான் மல்லக்கதான் சொல்றேன்னா, உங்களுக்கு ரிலாக்ஸேஷனுக்காக 10 to 15 மினிட்ஸ் படுத்துக்கிட்டு அப்புறம் மாத்திக்கங்க. ஏன்னா இன்னும் பெரிய மாசம் ஆக போக உங்களுக்கு ஒரே பொசிஷன்ல தூங்கவே முடியாது. உங்களுக்கே கொஞ்சம் பாடி எப்படி இந்த பக்கம் படுத்தா நல்லா இருக்கும், அந்த பக்கம் படுத்தோம் அப்படின்னு. ஆனா கொஞ்சம் ஒரு 8 to 9 மந்த் வரும்போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் அது படுக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்ப திரும்பி படுக்கும் போது எந்திரிச்சு உட்கார்ந்துதான் திரும்பணும் அப்படி ராச்சா, இல்ல பொறுமையா நம்ம திரும்பிக்கலாமா? ஏந்திரிச்சு உட்கார்ந்து படுத்தா நல்லது. ஆனா நான் வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும் ஏந்திச்சு உட்கார்ந்து படுத்தா நல்ல. உங்களுக்கு ஒரு 9 மந்த்ல ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஏந்திரிச்சு உட்கார்ந்துதான் படுப்பீங்க. உங்களுக்கு சடனா திரும்ப முடியாது. அங்கங்க இழுக்கும், இடுப்புல இழுக்கும், தொடை நரம்ப இழுக்கும், டக்குன்னு நீங்க திரும்ப முடியாது. அப்ப நீங்க ஏந்திச்சு உட்கார்ந்துதான் ஆகணும். இப்ப சின்ன மாசத்துல படுத்துக்கங்க, அதனால ஒண்ணும் கிடையாது. சரி. ரொம்ப மணி நேரம் தூங்காம கொஞ்சம் மணி நேரம் தூங்கிங்க. அப்ப உள்ளவங்க அப்படிதான் நிறைய ரீசன் சொல்லுவாங்க. உங்க பாடிக்கு என்ன செய்யணும்னு தோடுதோ அதை கொஞ்சம் கம்ஃபர்டபுளா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, சரியா? பெருமாசத்துல நீங்க நினைச்சாலும் அப்படி படுக்க முடியாது. ஏன்னா டக்குன்னு திரும்புனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே இடுப்புல அந்த பெல்விக் போன் கிட்ட அந்த பக்கம் எல்லாம் எனக்கு இழுத்துச்சு. நான் அந்த மாதிரி எல்லாம் ஏஞ்சுதான் உட்காந்து படுத்தேன். சரி 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 சரி. ஒரு நிமிஷம். எனக்கு நீங்க கேட்டதுக்கு வந்துட்டு நான் எப்படி எனக்கு வந்து நேரா தான் படுக்கணும்னு தோணும். அதனால நேரா தான் லாஸ்ட் மந்த் வரைக்கும் நேரா தான் படுத்திருந்தேன். எனக்கு ஒண்ணும் செய்யல. அதான் ஒண்ணும் ஆகாதுமா. அதான் சொல்றேன்னா உங்க பாடிக்கு என்ன தோணுதோ அதை பண்ணிக்கங்க, சரியா? ஒன்னும் ஆகாது. பேபி நல்லபடியா எல்லாருக்குமே நல்லா வருவாங்க. அதெல்லாம் பேபி படுத்தா நெஞ்சில ஏறிக்கும் அப்படின்னு பழைய காலத்து எல்லாம் சொல்லுவாங்க. அது அந்த அளவுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அது கரெக்ட் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஓகே, அந்த மாதிரி படுத்து கொஞ்சம் டீப் ஸ்லீப்பா உங்களுக்கு போனீங்க அப்படின்னா போய்க்கங்க, ஒண்ணும் தப்பு கிடையாது. சிஸ்டர், எனக்கு ஒரு டவுட். சொல்லுமா. நீங்க சொன்னீங்க அந்த டெலிவரி டைம் நெருங்கும் போது உங்களுக்கு ஒரு 10 டேஸ் நீங்க பெயின் ரொம்ப அனுபவிச்சீங்க. அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொஞ்சம் ரொம்ப சஃபர் ஆன மாதிரி ஃபீல் ஆச்சு. பட் ஸ்டில் நீங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்ட்டு. எனக்கு இந்த இடத்துல ஒரு கேள்வி என்ன வருதுன்னா, ஒருவேளை இந்த ஃபர்ஸ்ட் 2 குழந்தைக்கு நீங்க ஹாஸ்பிட்டல்ல போய் உங்களை ரொம்ப அந்த ஜெல்ல ஆர்டிபிஷியலா மெடிசின் கொடுத்து இன்டியூஸ் பண்ணி பெயின்லாம் ரொம்ப அந்த இருந்தது இல்லைங்களா? பேபிக்கு அது காட்டியிருக்குமோன்னு எனக்கு. கரெக்டுங்களா? ஆமாமா, நீ சொல்றது 100% கரெக்ட் தான். இதுல நீ இப்படி யோசிக்கிறது கண்டிப்பா அதுதான் உண்மை. என்னோட பாடிய இந்த சி செக்ஷனுக்கு இப்படி பழக்கி நான் இந்த சி செக்ஷன் பண்ணது மட்டும் தான் என்னோட மிஸ்டேக். அதர்வைஸ் என் பாடி அலோபதி மெடிசனுக்கு நான் அடிக்ட் பண்ற ஆள் கிடையாது. சின்னதா ஒரு மைக்ரேஷன் தலைவலினா கூட டேப்லெட் எடுத்துக்க மாட்டேன் நானு. ஆனா நான் பண்ண ஒரு மிஸ்டேக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல்ல போய் சி செக்ஷன் பண்ணிக்கிட்டது. அது மட்டும் தான் என் மிஸ்டேக். மத்தபடி என் பசங்களுக்கு வேக்சின் போடுறதோ, நான் வேக்சின் எடுத்துக்கிறதோ அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. கொரோனா வேக்சின் கூட நல்லா போட கிடையாது. அதான் உண்மைதான்.
எதுவுமே பண்ண கிடையாது. நான் பண்ண மிஸ்டேக் அதுதான். அது காரணம் என்னோட கூட எங்களுக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லம்மா. இந்த நம்ம குரூப் பத்தியோ இந்த வீட்டுல பெத்துக்கணுங்கிற நாலேஜ் இப்ப இருக்க அந்த 2025 to 26ல இருக்க நாலேஜ் 25ன்னு சொல்லலாம். சாலிடா சொல்லணும்னா நாலேஜ் எனக்கு கிடையாது. அதனால என் பாடி அந்த 2 சி செக்ஷன் பண்ணதுனாலதான் எனக்கு இந்த 9 days வலி வந்துச்சு. இதே நான் என் தலை பிரசவத்தை குழந்தைய நான் இந்த மாதிரி மரபு நம்ம குரூப்ல இருந்து பண்ணியிருந்தேன்னா எனக்கு இவ்வளவு ஆயிருந்திருக்காது. கண்டிப்பா நாள் போய் சொல்லுமா. இதே மாதிரி இன்னொரு கேஸ் வந்து நான் கேள்விப்பட்டது என்னன்னா, ஒருத்தவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேபிக்கு வந்து பால் நிறுத்துறதுக்காக அவங்க வந்து அதுக்குரிய இந்த டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேபிக்கு அவங்க சி செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் பேபி தான் பிறந்தது. அவங்களுக்கு இதை பத்தி நாளைக்கு இல்ல, அவங்க ரெகுலர் லைஃப் தான். சோ அவங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் பேபிக்கு வந்து பால் நிறுத்துறதுக்காக மெடிசின் எடுத்ததோட எஃபெக்ட் என்னன்னா, 2வது குழந்தை பிறந்ததுக்கு பாலே இல்லாத அளவுக்கு அவங்களுக்கு வந்து பாடி அவ்வளவு ஒரு இதுவாயிடுச்சு அவங்களுக்கு. அதுல வந்து அந்த பவுடர் பால் பாக்கெட் பால் ரொம்ப அதுக்காக தேடி தேடி ஓடுறதுக்கே அவங்களுக்கு ரொம்ப இதுவாயிடுச்சு. சோ அப்பதான் ஃபர்ஸ்ட் வந்து அந்த மெடிசனுடைய தாக்கம் எந்த அளவுக்கு பாடியில லேட்டர் பீரியட்ல கூட வேலை செய்யுதுங்கிறது ஃபர்ஸ்ட் டைம் அதை ரியலைஸ் பண்ணேன். ஆமாமா, எனக்கு இந்த 3 பிரசவத்தோட வலி வந்து அந்த 2 மொத்தம் டோட்டல் 3 பிரசவத்தோட வலி பாப்பாக்கு அனுபவிச்சேம்மா. இதுதான் எனக்கு தலை பிரசவம் மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா அந்த 9 days எக்ஸ்டெண்ட் ஆனது காரணமே எனக்கு 2 சி செக்ஷன் பண்ணதுதான். அதான் நான் சொன்னேன்னு, நார்மலான பாதையில போறதுக்கும் கரடுமுரடா கல்லுமுள்ளான பாதையில போறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? நம்ம கர்ப்பப்பை ஏற்கனவே அங்க ஸ்டிச் போட்டு கிழிச்சு அந்த பாப்பா கடந்து வர்றது கொஞ்சம் டைம் எடுக்க தானே செய்யும். நம்ம பாடியும் அதை வந்து வழிவகுத்து கொடுக்கறதுக்கு டைம் எடுக்க தானே செய்யும். அந்த வலியை நம்ம அக்செப்ட் பண்ணி அந்த டைம்ல எனக்கு அந்த வலி வந்து பெருசா தெரியலம்மா. கொஞ்சம் ஒரு 5 days கழிச்சுதான் கொஞ்சம் ஒரு மாதிரி டல்லா ஃபீல் பண்ணேன். என்ன இன்னும் இதாகுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதையும் உடல் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, அம்மா உடல் வந்து தகவமைத்துக் கொள்ளும் சொல்லி நீங்க இவ்வளவு சிவியர் கேசஸ் 2 நீங்க தாண்டி வந்து 3ஆவது தடவை உங்க பாடி எவ்வளவு அழகா அதுக்கு எவ்வளவு மேக்ஸிமம் எஃபர்ட் போட்டு கொண்டு வந்திருக்குன்னு கேட்கும் போது ரொம்ப அதிசயமா தான் இருக்கு. உண்மை. அந்த குழந்தைய பார்த்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு பெயின்லாம் அப்படியே மேஜிக் மாதிரி அப்படியே போயிடுமா. நான் அதான் என் வீட்டுக்கார்ட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஒரு இரவும் ஒரு ராத்திரியும் நான் ஒரு நிமிஷமும் எப்ப கிடக்கும் எப்ப பாப்பா வருவாங்க இப்படி வலிக்குதேன்னு நம்ம கடந்துட்டு இருந்தோமே. ஆனா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த 9 days என் கண்ணு முன்னாடி இல்லவே இல்லம்மா. அப்படியே ஓடிடுச்சு. அதுக்கேத்த மாதிரி என் பாடி ரொம்ப பிளெக்சிபிளா ஃபீல் ஆனிச்சா. இதே நம்ம ஹாஸ்பிட்டல் போயிருந்தா இப்படி நம்ம அழகா உட்காந்துருப்போமா, வேலை செஞ்சிருப்போமா, பசங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுத்துருப்போமா அப்படின்னு எனக்கு யோசிக்கும் போது ஓகே நம்ம அந்த 9 days பெரிய விஷயமாவே எனக்கு தெரியல. அதெல்லாம் ஒரு இது மாதிரி சூரியனை கண்ட பனி மாதிரி மறைஞ்சு போச்சுமா. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாவும் நம்பிக்கையா இருக்கு. உங்களுடைய உரையாடல் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி சகோதரி. ஓகேம்மா. எல்லாருமே கண்டிப்பா எல்லாருக்கும் நல்லபடியா குழந்தை பிறக்கும். போல்டா இருங்க. கலந்துரையாடல் நல்லா கலந்துக்கங்க. கடைசி வரைக்கும் ஒண்ணு மிஸ் பண்ணாம கலந்துக்கங்க. கலந்துக்கிட்டாலே அது மைண்ட்ல நம்ம வந்து புக்ஸ் எல்லாம் கூட படிக்கணும்னு தேவையில்லை. எல்லா டிஸ்கஷன்லயும் உங்களுக்கு ஃபுல் கிளியரன்ஸ் கிடைச்சிடும். நான் ஃபுல்லாவே கருத்தரிச்சதுல இருந்து கடைசி அந்த 9 daysல தான் நான் கலந்துக்கவே இல்லை வழியில. கடைசி வரைக்கும் அப்சர்வேஷன்ல தான் இருந்தேன் குரூப்ல. ஹலோ சங்கரி. சொல்லுங்கம்மா. வாழ்த்துக்கள்ப்பா. நீங்க அந்த ஒரு 10 நாள் எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னீங்கல்ல, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த சொன்ன விதம் டே 10 டே 9ங்கும் போது சுத்தி இருக்கிறது எல்லாமே மறந்துட்டு அதையே கேட்டுட்டு நீங்க இப்ப சொன்னீங்க அந்த 10 நாள் கடந்து போயிடுச்சுன்னு. அதெல்லாம் எங்களுக்கு கடத்திட்டு போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதை கேட்கும் போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு சந்தேகம் எதுவும் இல்லை. பட் நீங்க சொன்ன விதம் அந்த பேசுனது அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களுக்குமே அப்படிதான் இருக்கும் கண்டிப்பா வந்து எல்லாருக்குமே. இன்னொன்னு வந்து என் பசங்களுமே பாத்தீங்கன்னா இப்ப அவங்களுக்கு ஃபியூச்சர்ல நான் வந்து எதுவுமே சொல்லித்தர தேவையே கிடையாது. அவங்களுக்கு எல்லாமே தெரியுது. அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, எப்படி பிளசண்டா சாப்பாடு கொடுக்கும், எப்படி வெளியில எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஃபியூச்சர்ல நம்ம அவங்களுக்கு ஃபீட் பண்ணவே தேவையில்லை. நம்ம வந்து எதுவும் பண்ண தேவையில்லை. ஃபியூச்சரும் அவங்களே அந்த மாதிரி பண்ணிப்பாங்க. அதான் என் பாப்பாவுக்கு இப்பதான் 12 வயசு ஆகுது. அவளும் நானும் தான் உட்காந்து இதை கேட்டுட்டு இருக்கோம். இன்னும் கன்சீவ் ஆகல. 2வது பேபி ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு. ஃபுல்லாவே முன்னாடி படிக்கிறதெல்லாம் விட்டுட்டு என் பெரிய பையனும் இல்லம்மா இத்தனை நாள் நீங்க எல்லாரும் இதையும் கேட்டீங்கல்ல, இந்த தடவை நீங்க பேசுறத நான் கண்டிப்பா கேட்கணும்னு சைலண்டா பாப்பா இப்ப வந்து நீங்க பேசுறதுதான் ஃபர்ஸ்ட் கேக்குறா. எப்பொழுது நான் கேட்கும் போது என்னம்மா இவ்வளவு நேரம் ஓடிட்டு இருக்கு, நீ என் கூட வரமாட்டியான்னு கேட்டுட்டு இருப்பா. இப்ப உட்காந்து இதுவும் என் பக்கத்துல உட்காந்து எல்லாத்தையும் கேட்டுட்டே இருக்கு.
இவ்வளவு இல்ல நேரமா என்ன அவங்களுக்குமே டிஸ்டர்ப் நாங்க பண்ணாம. பிராக்டிகலா எல்லாமே சொல்லிதான் இது பண்ணணும். ஆரம்பத்துல இருந்தே நம்ம வீட்டுலதான் குழந்தை பெத்துக்க போறோம். அம்மாக்கு நீங்க தான் ஹெல்ப்ஃபுல்லா கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பிராக்டிகலா சொல்லிட்டோம். இப்பயும் நான் பேசுறத ஃபுல்லா கேட்டுட்டு தான் அவங்க அம்மாச்சி கூப்பிட்டாங்க சாப்பாடு எடுத்து வைக்க, போவே மாட்டேன்ட்டாங்க. நாங்க அம்மா பேசுறத ஃபுல்லா கேட்டுட்டு தான் போவோம். கம்பல் பண்ணி இழுத்துட்டு போய் சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க. இதே மாதிரி ஒரு நாள் நானும் பேசணும், என் பொண்ணும் கேட்கணும். ஓகே, அதுக்கு கண்டிப்பா நடக்கும். ஆண்டவனை தான் பிரார்த்திக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா கடவுளோட பிளெஸிங் கூட வந்து ஹஸ்பண்ட் யாரோ ஒருத்தர் சப்போர்ட்டா இருந்தா இன்னும் ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. ஆமா. நீங்க அத சொன்னது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா சரி சந்தேகம் எல்லாம் கேட்டு முடிக்கட்டும். நமக்கு சந்தேகம் இல்ல. இத மட்டும் தான் சொல்லணும். லாஸ்ட்டா சொல்லிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். அந்த 10 டேஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்க சொன்னது. ஸ்டெப் பை ஸ்டெப்பா. ஓகேமா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா. வாழ்த்துக்கள்ப்பா. ஓகே ஓகே. அடுத்து வர சிஸ்டர் தலைமுறை எல்லாருமே இந்த வழியில வரணும். ஹலோ அக்கா, ஒருவேளை சொல்லுமா. அதிகப்படியா குழந்தைக்கு பால் கொடுத்துட்டா அதனால குழந்தைக்கு வயிறு கட்டிக்கும்ன்றது உண்மையாக்கா? வயிறுல அதெல்லாம் கேஸ் கிடையாதுமா. போகுன்றது பாப்பா உண்மையா? எவ்வளவு நிறைய குடிச்சுச்சுன்னா விட்டுடுங்க. அதே வேணான்னா துப்பிடுமா. பாப்பா அவங்களுக்கு வேணும்னா நிறைய குடிப்பாங்க, வேணான்னா விட்டுடுவாங்க. இல்லனாலும் அது யூரினா போயிடும் இல்லக்கா குடிக்கிற பால்? கண்டிப்பா ஒருவேளை அது யூரினா போயிடும் போயிடும். பாப்பா ஓ இப்ப உங்க கையில இருக்காங்களா, வயித்துல இருக்காங்களா? அக்கா, பாப்பா உங்களுக்கு நீங்க கன்சீவா இருக்கீங்களா, கையில வச்சிருக்கீங்களா? கையில அக்கா. 2 மாச கையில குழந்தை இருக்கா? அக்கா. 1.25 2 மாச மாசமா? குழந்தை. நல்லா யூரின் பாஸ் பண்றாங்களா, மோஷன் போறாங்களா? நல்லா போறாங்கக்கா. சரி சரி, அப்ப விட்டுடுங்க. ஆனா சாப்பாட்டுல பூண்டு பெருங்காயம் எல்லாம் நீங்க நிறைய சேர்த்துக்கோங்க, சரியா? ஓகேக்கா. ஆமா. பால் குடிச்சிட்டு ஒரு ஒரு 20 மினிட்ஸ்ல யூரின் போயிடுறான், பாத்ரூம் போயிடுறான். மறுபடியும் ஒரு ஒரு மறுபடியுமே ஒரு 15 மினிட்ஸ்ல மறுபடியும் யூரின் போயிட்டு பாத்ரூம் போயிட்டு நல்லா அழுக ஆரம்பிச்சிடுறான். பால் குடுத்தா நல்ல நிம்மதியா இருக்கான். மறுபடி உடனே ஒண்ணும் உடனே பிரச்சனை இல்ல. போவுங்க போவுங்க. அது இயல்பு தானாக்கா? ஒரு மணி நேரத்திலே இயல்புதாம்மா, 2 வாட்டி இயல்புதான். 2 வாட்டி போலாம் போலாம். பாத்ரூம் போய் இப்ப எனக்கு 15 டேஸ் உமையா இருக்கு. அப்போ அப்படித்தானே போறாங்க. பால் பால் குடிப்பாங்க, நிறையவே கக்கா போவாங்க. அப்புறம் கொஞ்ச நாளைக்கு கழிச்சு சொட்டு கக்கா மாதிரி போவாங்க, அப்புறம் நிறைய போவாங்க. 1 அதெல்லாம் மணி நேரத்துக்கு இயல்புதாம்மா. ஒருக்க கூட குழந்தைக்கு பசி எடுக்கிறது இயல்பு தானாக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நீங்க கொடுக்கலாம், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பால் தானம்மா, பால் தானம்மா குடிச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் சில பேருக்கு சீக்கிரம் செரிச்சிடும். சில பேர் நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டை பொறுத்து கூட இருக்குமா. நீங்க என்ன ஃபுட், நல்ல ஃபுட் எடுத்துக்கிறீங்க தானே? ஆமாக்கா. வீட்ல செய்யற நம்ம சாதாரணமான நல்ல உணவு தான்க்கா. நல்ல உணவுனா என்ன, அதாவது பழசு இல்லாம, அவ்வளவுதான். நல்லதுன்னா நான் பெருசா ஒரு நல்லதை மென்ஷன் பண்ணல. வீட்டுல இருக்கக்கூடிய டெய்லி கீரை கீரை எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லாவே போவாங்க. நீர் காய்கள்லாம் நிறைய எடுத்துக்கிட்டீங்கன்னா அடிக்கடி போவாங்க. எப்ப வயிறு உப்புசம் வந்து பால் கட்டும் அப்படின்னா, அந்த பருப்பு உருண்டை குழம்பு இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. கேஸ்ட்ரிக் இருக்கக்கூடிய இந்த வாழைக்காய், உருளைக்கிழங்கு இதெல்லாம் இருக்கு இல்லையா, அப்பதான் உங்களுக்கு வயிறு உப்புசம் இதெல்லாம் வரும். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்ச நாளைக்கு பாப்பா ஃபீடிங் மட்டும் பண்றாங்களா, 6 மாசத்துக்கு மேல நம்ம இட்லி, ராகி, மால்ட் இதெல்லாம் கொடுப்போம்ல, அப்ப நீங்க வந்து எல்லாம் வேணா கூட எடுத்துக்கலாம். அந்த 6 மாசம் வரைக்கும் இந்த கேஸ்ட்ரிக் சம்பந்தமான எந்த ஃபுட்டும் எடுத்துக்க வேணாம். அப்பதான் நம்மளுக்கு வந்து பாப்பாக்கு வயிறு உப்புசம், பால் கட்டுறது இதெல்லாம் வரும். இப்பக்கு கொஞ்சம் நீர் காய்ங்க, கொஞ்சம் நல்லா ஈஸியா டைஜஸ்ட் ஆகக்கூடிய ஃபுட். அதெல்லாம் பால் கட்டுறதெல்லாம் கிடையாதுமா. கக்கா போனாலாம் ஃப்ரீயா விட்டுடுங்க, எப்ப பால் குடிச்சாலும் கொடுங்க. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. இது ஒரு விஷயம் தான் ரொம்ப பெரிய கன்ஃபியூஷனா இருந்ததுக்கா. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நல்லா குடிச்சாங்கன்னா விட்டுடுங்க, கக்கா போனா க்ளீன் பண்ணிடுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. சிஸ்டர் சொல்லுமா. சிஸ்டர், உங்களுக்கு பனிக்கூட நீர் வந்து 5 நாளைக்கு முன்னாடியே வெளியாயிட்டு இருக்கு 5 அப்படின்னு நாள் சொன்னீங்க. இல்லம்மா, அப்ப 3 இருந்து நாள் 3 நாள் 3 நாள் 3 நாள் அப்பவே பாப்பாவுடைய 4 மூவ்மெண்ட் days உங்களுக்கு தெரிஞ்சுட்டு இருந்துச்சாங்க? இருந்துச்சுமா. பாப்பாக்கு மூமெண்ட் கடைசி வரைக்கும் இருந்துச்சு. எனக்கு முக்கு வலி வரும்போது கூட பாப்பா முண்டிக்கிட்டு தான் இருந்தாங்க. ஏன்னா பனிக்கூட நீர் உடைஞ்ச ஒரு 1/2 மணி நேரத்திலேயே ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பயமுறுத்துறாங்க இல்லையா? அதெல்லாம் வந்து அலோபதி மெடிசனோட கணக்கீடுகள். ஆனா நம்ம இயல்பா வீட்டுல பெத்துக்கிறவங்களுக்கு அப்படிலாம் கிடையவே கிடையாது. நம்ம குரூப்லயே 14 நாள் உடைஞ்சு இருந்தவங்க எல்லாம் நீங்க கேட்டது இல்லையா? அப்படிங்கும் போது என்னது ரொம்ப சின்னதுதான். நான் வந்து ஒரு 4 நாளைக்கு முன்னாடி உடைஞ்சிச்சு கொஞ்சம் கொஞ்சமா. ஆனா பாப்பா மூமெண்ட்ல இருந்துட்டே இருந்தாங்க. அன்னைக்கு டெலிவரி ஆகுற அன்னைக்கு 3 மணி வரைக்கும் கூட டெலிவரி மூமெண்ட்ல இருந்துட்டு தான் இருந்தாங்க எனக்கு. ஓகே மேம். இப்போ நீங்க பேசினதுக்கு அப்புறம் அந்த பனிக்கூட நீர் உடைஞ்சிடுச்சுன்னா உடனே சிசேரியன் பண்றது அது எல்லாமே பொய் அப்படின்னு நீங்க அதெல்லாம் பொய்மா. நிரூபிச்சிட்டீங்க. அதெல்லாம் நல்லா நம்மள ஏமாத்தி வச்சிருக்காங்க.
கரெக்ட். மேம் எனக்கு இன்னொரு சந்தேகம். இப்போ ஆப்ரேஷன் பண்ணி 2 இயர்ஸ் வெயிட் பண்ணுங்க, 3 இயர்ஸ் வெயிட் பண்ணுங்க, இல்லாட்டி அந்த ஸ்டிச்சஸ்லாம் பிரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி பயமுறுத்துறாங்களே, அதெல்லாம் உண்மையா? என்னம்மா? இல்ல மேம், இப்போ ஆப்ரேஷன் பண்ணி கேப் அடுத்து நெக்ஸ்ட் பேபி வந்து கன்சீவ் ஆறதுக்கு வந்து ஒரு 2 இயர்ஸ் கேப் விடுங்க, அல்லது 3 இயர்ஸ் கேப் விடுங்க, இல்லைன்னா அந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் பிரிஞ்சிரும் அப்படின்னு பயமுறுத்துறாங்களே, அப்படியெல்லாம்? அதெல்லாம் கிடையவே கிடையாது. நீ இதை ஃபஸ்லுர் ரஹ்மான் புக்ல, நம்ம குரூப்ல யாரும் அந்த மாதிரி இது வரைக்கும் அமைஞ்சது இல்ல. ஃபஸ்லுர் ரஹ்மான் புக்ல சங்கரி பாத்தீங்கன்னா சங்கரி சங்கரி ஒரு சின்ன விஷயம் இதை சொல்லிக்கிறேன், சகோதரி கேட்டுனான்னு சொல்லிக்கிறேன். இல்லை இதே அவங்க கலந்துரையாடல் சரியா கவனிக்கிறாங்களான்னு தெரியல. என்னன்னாமா நம்மோட இவங்க அழகு மங்கை அவங்க பார்த்தீங்கன்னா 2 சிசேரியனுக்கு அப்புறம் 3வது குழந்தை. 2வது குழந்தைக்கு வந்து 1 வயதும் 6 8 மாசமா எனக்கு கரெக்டாக தெரியல இருக்கும்போது அடுத்த குழந்தை அவங்களுக்கு பிறந்திருக்கு. அடுத்த அழகு மங்கை வருவாங்க அனுபவத்தை பகிர. அப்புறம் இப்போ 2 நாளைக்கு முன்னாடி சபிகான்னு சொல்லிட்டு ஒரு சகோதரி ஷேர் பண்ணியிருந்தாங்க குழந்தை பிறந்திருக்குன்னு. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட பெரிய பாப்பாவுக்கு 1 வயசும் 4 மாதங்கள் தான் ஆகுது. அடுத்த குழந்தைய பிறந்தாச்சு. அப்போ அவங்க பாப்பா ஜஸ்ட் 6 மாசம் குழந்தையா இருக்கும் போதே சகோதரிக்கு அடுத்து பிள்ளை பேர் உண்டாயிருக்குது இல்லைங்களா? அது நம்ம திருப்பி திருப்பி சொல்றோம், கணக்கெடுகளை பொருத்த வேண்டாம். உடல் தகுதி ஆயிடுச்சு, மனமும் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னாலே வந்து அங்க அது என்ன வேலை நடக்குமோ அது நடத்திக்கும். இல்ல மேம், இது இந்த கலந்துரையாடல் கேட்டதுக்கு அப்புறம் இப்போ எனக்கு ஃபுல் கொஸ்டினுக்குமே எனக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. இனி நான் நல்லது இது நல்லது. ரொம்ப எனக்கு இன்னைக்கு ரொம்ப ஆனா ஒரு இன்னைக்கு ஒரு மாதிரி நிறை மகிழ்ச்சின்னு தான் சொல்லணும். ஏன்னு பாத்தீங்கன்னா ஒரு ரூம்ல சகோதரிகள்லாம் உட்காந்து பேசுனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இன்னைக்கு வந்து அவ்வளோ உயிரோட்டமா இருந்தது சங்கரோட அனுபவ பகிர்வு. அதாவது சங்கரி உங்ககிட்ட இருந்து இன்னைக்கு கிடைச்ச பெரிய மெசேஜ் என்னன்னா, அந்த நல்லதுக்கான வைராக்கியத்தை வந்து புடிச்சுக்கணும் பெண்கள். அந்த நல்லதுக்கான வைராக்கியத்தை புடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா எல்லாத்தையும் எளிமையா கடந்து வந்துடலாம். நம்ம பிள்ளை பேர் மட்டுமல்ல, நம்ம குடும்பத்தையும் ரொம்ப அழகா நம்ம கொண்டு வரலாம். பிள்ளைங்களோட அந்த பேரையும் வந்து நம்ம சிறப்பா கையாளலாம். அப்படிங்கிற வைராக்கியம் வந்து இன்னைக்கு உங்களோட அனுபவ பகிர்லேருந்து ஒரு பெரிய ஒரு மெசேஜா நாங்க வந்து எடுத்துக்கிறோம், எல்லாருமே எடுத்துக்கிறோம். அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஏன்னா ஒரு வாரமுமே வந்து இறை பாதையில நமக்கு மெருகு ஏறிட்டே இருக்குது. நிறைய விஷயங்கள் வந்து அதனாலதான் நம்ம அந்த கலந்துரையாடல் வந்து அவ்வளவு சிறப்பா சொல்றோம். ஏன்னா இந்த கலந்துரையாடல கலந்துக்கிட்ட சகோதரி பாருங்க, அடுத்து நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், அடுத்து கூடிய விரைவில் அவங்களுடைய பிள்ளை பேரை வந்து அவங்க போட்டு விடுறாங்க, அனுபவத்தை பகிர்றதுக்கு உள்ளன்போட வர்றாங்க. குழந்தை ரொம்ப சின்ன குழந்தைய வச்சிருந்தாலும் சங்கரி வந்து சொல்றதுக்கு காரணம்னா யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம், இந்த ஒற்றை வார்த்தை தான் எல்லார் மனசுலயும் பதிஞ்சு நிற்கிறது. இது வந்து எல்லாருக்கும் போய் கிடைக்கணும் அப்படிங்கிறது. எவ்வளோ விஷயங்களை நம்மளை வந்து மழுங்கடிச்ச விஷயம் நல்லதுக்கான வைராக்கியமா வீறு கொண்டு நம்ம எழணும் அப்படிங்கிறது தான் இப்போ சங்கரியோட அனுபவத்திலேருந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப நல்லதுமா, தம்பதியினருக்கு வாழ்த்துக்கள். நமக்கு நேரமும் ரொம்ப ஆயிடுச்சு. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் குழுவில் வந்து போடுங்க, நிச்சயமாக வந்து சங்கரி அவங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது அதுக்கான பதில் கொடுப்பாங்க. எல்லாருமே இப்போ இன்னைக்கு நீங்கள் இவ்வளோ பேர் வந்து நீங்கள் பேச வந்தது, நிறைய பேர் புதுசு, முதல் வாட்டி நிறைய பேர் பேசுனீங்க, ரொம்ப சிறப்பு. நம்ம பேசும்போது மட்டும்தான் நம்ம மனசு வந்து தெளிவடையும். இன்னும் குழப்பத்திலேயே ஆழ்ந்து போகாமல், ஏன்னா சமூகம் நம்மளை அப்படி தானே குழப்பறக்கான நிறைய விஷயங்களை சொல்லும்போது நம்ம தெளிஞ்சிக்கணும். அப்படின்னா இந்த பாதையில் பயணிக்கிறவங்களோட நம்ம பயணம் இருக்கும்போது அவங்க அழகாக தான் சொன்னாங்க, இந்த ஜேர்னில் நீங்கள் இருக்கீங்களா, நீங்கள் தொடர்ந்து கலந்தால கவனிச்சிங்கன்னா இந்த மொத்த கலந்தாலையும் அவங்க திருப்பி வேணால் போட்டு கேட்டு பார்க்கும்போது தெரியும். அத்தனை வாட்டி கேட்டாங்க, காரணம் அதுதான். ஏன்னா இங்கே வந்து அவ்வளோ விஷயங்கள் சொல்லப்படுது, நம்ம வந்து அழிச்ச போடா மாத்துறதுக்கு இங்கே எவ்வளோ விஷயங்கள் சொல்லப்படுது. சிறப்பு. இன்னைக்கு உங்கள் அனுபவத்தை பகிர்ந்துக்கிட்டு எல்லாருமே அந்த வைராகத்துக்குள்ளே நீங்கள் கொண்டு வரீங்க. பெண்களுக்கு தேவையான விஷயம் ரொம்ப நல்லது. சங்கரி சகோதரியும் சொல்லுங்கள், வாழ்த்துக்கள் 2 பேருக்குமே, உங்கள் மொத்த குடும்பத்துக்கும் வாழ்த்துக்கள். கலந்தால் இன்னைக்கு கலந்துக்கிட்ட எல்லாருக்குமே வந்து வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். தொடர்ந்து நம்ம கலந்துப்போம். உங்களுக்கான சந்தேகங்களை கட்டாயம் குழுவில் போடுங்க, சகோதரி எப்போனாலும் வந்து பதில் கொடுப்பாங்க. அவங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது நிச்சயமாக வந்து பதில் கொடுப்பாங்க. ரொம்ப ஓப்பனாக கேளுங்க. நம்ம வேற யார் நமக்கு சொல்லித்தரக்கு இருக்கிறாங்க? ஒரு அம்மாவா சகோதரிகள் வந்து அவங்களோட அனுபவத்தை பகிர்றாங்க அப்படிங்கும்போது அதை பிடிச்சிக்கோங்க. மற்றவங்க வந்து அதை பிடிச்சிக்கோங்க. தவறில்லை, இப்படி கேட்கலாமா அப்படி கேட்கலாமா யோசிக்க வேண்டாம். நீங்கள் தாராளமாக வந்து நமக்கு நிறைய விஷயங்கள் தவற சொல்லி கொடுக்கப்பட்டதுனால நீங்கள் உங்கள் சந்தேகங்கள் கேளுங்க, அவங்க எப்போனாலும் வந்து பதில் கொடுப்பாங்க. நம்ம இப்போ முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன், 9 மணி ஆயிடுச்சு. ரொம்ப நல்லதுமா. அனைவருக்கும் நன்றி. ஓகே, நன்றிங்கக்கா, நன்றி.